இன்னொரு கண்டிஷன் சொல்றாரு, தலைன்னு டுவார்க்கும் கிராஸ் பண்ணா டுவார்க்கும் வரும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ செகண்ட் ஜெனரேஷன் இருக்கு. அப்போ இவங்க அது ஒப்பட ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் ஓகே சொல்றாங்க, ஒரு டாமினன்ட் ஜீன் இன்னொரு ஜீன் இருக்கும்போது வரும். அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரும்போது இன்கம்ப்ளீட் டாமினேஷன் கிராசிங் பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட் முழுமையற்ற மங்கு பண்பு மங்கு தன்மை. ரெட் ஃபிளவரையும் ஒயிட் ஃபிளவரையும் அப்படியே பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், ரெட்டு கிடைக்கணும் இல்ல ஒயிட் கிடைக்கணும், ரெண்டும் கிடைக்கலாம். ரெண்டும் ஒயிட்டும் கிடைக்கலாம், டால் டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா ஜெனரேஷன் என்ன கிடைக்குது, இளஞ்சிவப்பு பிங்க் கிடைக்குது. அப்போ என்ன சொல்றாங்க அப்புறம் மென்டல் அப்படி என்ன சொன்னாங்க. பட் இது என்ன கிடையாதுன்னா 100% வந்து இருக்கும், ராங் கிடையாது. பின்னாடி வந்தவங்க இது பிளட் குரூப் ஏ இருந்தா ஏ பிளட் குரூப், பி இருந்தா பி பிளட் குரூப். அப்ப சம்டைம்ஸ் ஏ பி இருக்கும்போது ஏபி பிளட் குரூப் சொல்லி அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ண பின்னாடிதான் அப்புறம் இதெல்லாம் எடுத்தவொடனே ப்ரூவ் ஆகல. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் மைக்ரோஸ்கோப் ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த குரோமோசோம் ஐடென்டிஃபை பண்ணி டிஎன்ஏ இதெல்லாம் ஐடென்டிஃபை சார் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார் 5 ஃபைல் இருக்கும். எங்க மவுஸ் நான் பார்த்துட்டேன். மவுஸ் மவுஸ் மட்டும் பார்ட் 1 அது சார் வைக்கணும் போக முடிக்க முடியாது. அடுத்த நிமிஷம் டெஸ்ட் ஆகுங்க. நான் பண்ணிக்கிறோம். நான் பார்த்தேன். ரைட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மோனிஷா ரேஸ்ரீ கவனிக்கிறீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுது பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மோனிஷா ரேஸ்ரீ? சரி தம்பி, உங்களுக்கு தெரியுதா? இங்க இருக்கிறவங்க தெரியுதா இல்லையா? சரி, இப்ப பாருங்க. இப்போ மெண்டலுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் ஒன் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது என்னப்பா?
H1 is the genetic material அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து கம்பல்சரி டிஎன்ஏ தான் அப்படின்றத இனிஷியேட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எது அப்படின்னு சொன்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். 1928ல இவர் தான் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. எதுலன்னா மைஸ்ல. மைஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாஸ் பண்ணி. இது மைஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்றது என்ன டிசீஸை காஸ் பண்ணும் அப்படின்னா நிமோனியாவே காஸ் பண்ணும். நிமோனியா அப்படின்ற ஒரு நோயை உருவாக்கும். நிமோனியான்னு தெரியும், லங்ஸ் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது சொல்லியிருக்கேன், லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நிமோனியா அட்டாக் ஆச்சுன்னா நிமோனியாவை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, இந்த எஸ் ஸ்ட்ரெயின் இருப்பாங்க. இதான் நிமோனியா உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு பேர். அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு ஸ்மூத் வெரைட்டி, வளவளப்பானது. இன்னொன்னு ரஃப், சொரசொரப்பானது. இதுல ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ன்றது வளவளப்பா இருக்கக்கூடிய இது பாருங்க, இதான் வளவளப்பானது. இந்த வளவளப்பா இருக்கிறது பாருங்க, இப்படி ரவுண்ட் போட்டுக்கிறாங்க, அதுக்கு மேல எல்லோ கலர் பாருங்க, ஸ்மூத்தா இருக்கு. இதே இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது என்னதுன்னா சொரசொரப்பானது. 2 வகையான பாக்டீரியா இருக்கு. இது எது நோயை உருவாக்கும் அப்படின்னா எஸ் மட்டும்தான் நோய் உருவாக்கும் தன்மையுடையது. எஸ் வந்து நோய் உருவாக்கும் தன்மையுடையது. சோ அதுல எடுத்துக்கிறாரு. ஏன் வந்து எஸ் நோய் உருவாக்கும் தன்மை உடையதுன்னா அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க காரணம். இட் ஹாஸ் விருலன். விருலன்னா தம்பி நோய் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நான் விருலன் நோய் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல. இட் ஹாஸ் பாலிசாக்கரைடு மியூக்கஸ். பாருங்க, இந்த பாக்டீரியாவுக்கு மேல பாலிசாக்கரைடுனா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உரை அந்த வைரஸ்க்கு மேல எக்ஸ்ட்ராவா இருக்கு. யாருக்கு? எஸ் ஸ்ட்ரெயின், எஸ் வகை நோய். அதனால இது நோய் உருவாக்குது. அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் எஸ் வந்து நோய் உருவாக்குது அப்படின்னு அதுக்கு மேல பாலிசாக்கரைடு உரை இருக்கு. பாலிசாக்கரைடு உரை இருக்குது. அது மற்ற உயிரினங்களுக்குள்ள போகும்போது அது வந்து டாக்ஸிக்கா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றேன் வெறும் கையில. இப்போ ஒண்ணு இல்லை, அதே நான் வந்து மிளகா பொடியை வந்து நல்லா தடவிட்டு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் கழிச்சு எரிச்சல் ஆகுமாகாதா? ஆகும். அந்த மாதிரி தான் இது மேல மியூக்கஸ் கோட் இருக்குது அப்படின்றான். ஓகே, சரி, நம்ம அடுத்ததுக்கு போலாம். கொஞ்சம் அந்த பென்ட்ரைவ் கொஞ்சம் ஒர்க் ஆக போயிடுச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் சொல்லி இப்போ இவரு பேர் என்ன? யாரு? ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். இப்ப கிரிஃபித் என்ன பண்றாரு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மைஸ் இருக்கு பாருங்க, இந்த மைஸ் கீழே மைஸ் இறந்துட்டு இருக்கு. ஏன் இறக்குறதுக்கு 1வது எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த பீக்கர் இருக்கு பாருங்க. இந்த பீக்கர்ல என்ன இருக்குதுன்னா எஸ் ஸ்ட்ரெயின். எஸ் என்ன நோய் உருவாக்கக்கூடிய வகை இருக்கு. எஸ் என்னவே நோய் உருவாக்கக்கூடிய, இதாவது இட் இஸ் கில்லிங் எபிலிட்டி. அந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் என்ன சொன்னோம், இதுக்கு மேல வலுவளப்பான கோட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பீக்கர்ல இருக்கு. அதை எடுத்து இந்த எலிக்கு இன்ஜெக்ட் பண்றாரு. அந்த எலி என்ன ஆயிடுது? இறந்து போயிடுது. சார் உடனே இறந்து போயிருக்குமா? உடனே இருந்திருக்காது. உள்ள பாக்டீரியா உள்ள போகும், அது நோயை உருவாக்கணும். இட் மே டேக் சம் டேஸ் கூட ஆயிடும். சரி, இறந்த போது இன்னொரு எலியை பிடிச்சுக்கிறாரு. பக்கத்துல என்ன இருக்கானா இன்னொரு இலை, லிவிங் ஆர் ஸ்ட்ரெயின். தம்பி, லிவிங்னா உயிரோட இருக்கக்கூடிய, லிவிங்னா எஸ். பாக்டீரியா உயிரோட இருக்குது. பாக்டீரியாவை கொல்லல. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் பாக்டீரியா உயிரோட இருக்கு, செகண்ட்ல இருக்கக்கூடியதும் பாக்டீரியா உயிரோட இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்குது என்னது? எஸ் வகை. 2வது இருக்குது என்ன வகை? ஆர் வகை. ஆர் வகையை போடும்போது என்ன இருக்குது? பாக்டீரியா இறந்து போகலாம். ஆர் வகைன்றது எப்படி இருக்கு? சோ நம்ம இப்படி போட்டுருக்கோம், இப்படி முள்ளு முள்ளா ரஃப். அதானே? அப்படிதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான். சோ இதுல வந்து அப்படி கிடையாது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது மேல போட்டு ஒரு மியூக்கஸ் கோட்னா பாருங்க, இதான் வலுவல போனோம். போடும்போது இறந்துச்சு. ஓகே, சரி. இப்போ இதுல இங்க பாருங்க, ஹீட் கில்லிங். இது ஃபர்ஸ்ட்ல இறந்து போச்சு, 2வதுல இறக்கல. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எஸ் பாக்டீரியா போனா உயிர் இறந்து போகுதுன்னு தெரியுது. ஆறு போட்டா உயிரை கொல்றதில்ல. அப்போ அது ஒண்ணும் பண்ணாதுன்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்தது என்ன பண்றாங்க? ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின். இப்ப எஸ் கில் பண்ணிடுறாங்க. எஸ் கில்டு எஸ் வந்து கொண்டுறாங்க. எப்படி? பாயில் பண்ணி, சுடு தண்ணி இருப்பது சாதாரண இதுல வந்து உயிரோட இருக்கும். ஹீட் பண்ண என்ன இருக்கும்? அது என்ன இருக்கும்? எஸ் கொல்லப்படும். அந்த கொன்னதை வச்சு ஹீட் பண்ண பின்னாடி இது கொன்னதை எடுத்து யாருக்கு போடுறாங்க? இன்னொரு மைஸ்குள்ள. இது 3வது மைஸ். செத்ததுதான். இதுக்கு இன்னொரு மைஸ்குள்ள போறாங்க. இப்ப மைஸ் எப்படி இருக்கு? உயிரோட இருக்கு. ஃபர்ஸ்ட் இறந்து போச்சு, செகண்ட் ஆறு போடும்போதும் உயிரோட இருக்கு, எஸ் கில் பண்ண எஸ் போடும்போதும் உயிரோட இருக்குது அப்படின்னு. ரைட், ஓகே. இது இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சது?
நம்ம என்ன பண்ணோம், சுடுதண்ணி என்ன பாயில் பண்ணி குடிச்சா டிசீஸ் வராதுன்றத ஒரு கான்செப்ட் கூட தெரிஞ்சுக்கலாம்ல, இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் தானே. இப்படி எல்லாம் கூட கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 4வதுல என்ன பண்றாங்கன்னா எஸ் கில்லுடு பாருங்க, எஸ் கில்லுடு, எஸ் கில்லுடு. எஸ் என்ன பண்ணீங்க, நோய் உருவாக்கக்கூடியதை கொண்டுட்டாங்க, நோய் உருவாக்கத்தான் அது. ஆனா வலது பக்கம் பீக்கர், இது வந்து ஏ பீக்கர்னு வச்சுக்கோங்க, இது பி பீக்கர்னு வச்சுக்கோங்க. ஏ பீக்கர்ல எஸ் கில்லுடு இருக்கு, ஆர் பீக்கர்ல ரஃப் லைவ் இருக்கு. அப்படின்னு இருக்கும், ரஃப்னா யாரு, சொரசொரப்பான பாக்டீரியா உயிரோட இருக்கு. அப்போ இந்த வலுவழுப்பானதை தூக்கி சொரசொரப்பானதோட மிக்ஸ் பண்றாங்க. வலுவழுப்பானதுன்னா இப்படி ரவுண்டா இருக்குது, ஆனா இது என்ன ஆயிடுச்சு, இறந்து போச்சு. இதை சொரசொரப்பா இருக்கிறதோட மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணும் போது மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 2 நாள் விடுறாங்க பீக்கர்ல, அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்ஜெக்ட் பண்றாங்க. இப்போ என்ன ஆயிடுது, மைஸ் இறந்து போச்சு. இப்போ ஏன் இறந்து போச்சு, அதுக்கு என்ன காரணம்னா இறந்து போயிருந்தாலும் அந்த எஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாருங்க, எஸ் உடைய டிஎன்ஏ என்ன ஆயிருக்கும், ஆர் பாக்டீரியாக்குள்ள போயிருக்கும். புரியுங்களா? அப்ப அதுல இருந்து ஏதோ ஒரு பொருள் உள்ள போயிருக்கு. அப்ப என்ன உள்ள போயிருக்குன்றது அது அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கும். அது உள்ள போனதுல உயிரோடு இருக்கிற ஆர என்னவா மாத்திருச்சு, எஸ் மாத்திருச்சு. சோ கில்டு எஸ் டிஎன்ஏ when it enters into the rough ஆர் கில்டு சார் லைவ் ஆர்க்குள்ள போகும்போது ஆர் பாக்டீரியாஸ் கெட் கன்வெர்டட் இன்டு ஸ்மூத் பாக்டீரியாவா மாறிடுச்சு. தட்ஸ் வை திஸ் இஸ் ஏபிள் டு காசிங் டிசீஸ். அது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சு, அதனால ஆர் வந்துருச்சு. அப்போ இதுல இருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் யாராதான் இருக்கணும், யாரதான் போச்சு இதுல இருந்து. இது என்ன, இங்க பாருங்க, மொத்த பாக்டீரியா எடுத்துக்கலாமாங்க, யாரை எடுத்துக்கலாங்க, டிஎன்ஏ மட்டும்தான் எடுத்தாங்க. யாருடைய டிஎன்ஏ, எஸ் உடைய டிஎன்ஏ மட்டும் எடுத்துக்காங்க. அப்ப எஸ் உடைய டிஎன்ஏ உயிரோடு இருக்கிற ஆர் பாக்டீரியா போகும்போது அந்த எஸ் பாக்டீரியாவுக்கு ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ எதுக்குள்ள போயிருக்கு, ஆர் பாக்டீரியாக்குள்ள போயிருக்கு, ஆர் இறந்து போச்சு. ஸோ ஃப்ரம் திஸ் we can, அதாவது இவருக்கு பேர் என்ன பேரும், ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் concluded that genetic material is DNA. DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்துச்சு. பட் அதுல வந்து அவ்வளவு கிளியரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல, ஒரே ஒரு லைன் சொல்லி வச்சிருப்பாங்க, அது புரியுதுங்களா? ஆனா எங்க டீட்டெயில கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். நெக்ஸ்ட், ஸோ இதேதான் ஃபுல்லா டோட்டலா இதுல என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உருவம் மாற்றம், பாக்டீரியா தோற்ற மாற்ற சோதனை அப்படின்னு பேரு. தெரியுங்களா? பாக்டீரியா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்ஃபர் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்னா இந்த டம்ளர்ல இருக்கிறத தூக்கி நான் இங்க போட்டேன்னு டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றது இப்போ பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய இந்த செல்லு வயலட்டா மாறிடுச்சு, உருவமே மாறிடுச்சு. அதனால ஆரா இருக்கக்கூடியது என்னவா மாறிடுச்சு, எஸ்ஸா மாறிடுச்சு அப்படின்றது இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இது. சரி, இருந்தாலும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யாரு, ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்ல இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு பாக்டீரியா கன்வெர்டட் இன்டு அனதர் பாக்டீரியா. எஸ் ஆரா மாறுதா, ஆர் எஸ் மாறுதா, எஸ் ஆரா மாறுதா, ஆர் எஸ் மாறுதா, ஆர் பாக்டீரியா எஸ் பாக்டீரியா மாறிடுச்சு. சரி, இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு அது டவுட்டாவே போயிடுச்சு. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நீங்க என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஒரு உயிர் அப்படின்னா அந்த உயிர் ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள அதிகமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்றா. அங்க பாருங்க, இந்த செல்லு, இது வந்து நியூக்ளியஸ், உட்கருக்குள்ள இருக்கக்கூடியது யாருன்னா டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ தானே ஜெனடிக் மெட்டீரியல் சொன்னீங்க, டிஎன்ஏ தான். ஆனா இன்னும் நிறைய பேரு என்ன சொல்றாங்கன்னா, டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் நாங்களா ஏத்துக்க முடியாது. ஏன்னா செல்லுக்குள்ள அதிகமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சுகரு. நம்ம சாப்பிட ஃபுட் எல்லாம் அப்படித்தானே செல்லுக்குள்ள போயிரு. அடுத்தது எதை விட அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா புரோட்டீன் இதான் பாருங்க, இதெல்லாம் புரோட்டீன், கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் புரோட்டீன். அப்போ செல்லுக்குள்ள அதிகமா இருக்கிறதெல்லாம் சுகரு, புரோட்டீனு. அந்த செல்லுல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் த ஒர்க் டன் பை யாரு அப்படின்னா புரோட்டீன் தான் வேலை செய்யுதுன்ற. இப்போ நீங்க சொல்றீங்க, அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து நம்முடைய இன்ஸ்டிடியூட்ல என்ன இருக்கும், டீச்சர்ஸ் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்ல என்ன இருக்கும், டைரக்டர்ஸ் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கும்போது இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், சாரி இன்ஸ்டிடியூட்டுக்கு எல்லா வேலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது வைக்காம போறது யாருன்னா டைரக்டர்னு தெரியும். ஆனா எல்லா வேலையும் செய்யறது யாரு, உங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறது யாரு, பிளான் போட்டு கொடுக்குறது யாரு, ஒர்க் பண்றவங்க தானே. அப்போ ஒர்க் பண்றவங்க தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறாங்க, அதனால அவங்க தான் ஹெட்டு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. இங்க என்ன சொல்றாங்க, புரோட்டீன் தான் ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா?
ஆனா இதுல சொன்ன பின்னாடி டவுட் வருமா? அப்ப ஜெனடிக் மெட்டீரியல் இருந்த நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்ல, இன்னொரு சொல்ல என்ன சொன்னா, ஆர்என்ஏன்னு சொல்றாங்க. ஆர்என்ஏ என்ன தெரியுமா? ஆர்என்ஏ உருவாக்குறது யாருதான்? சரி, புரோட்டீனை உருவாக்குறது யாருதான்? ஆர்என்ஏ, புரத சேர்க்கை. ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி உருவாக்குதுன்னு பார்த்தோம் பாருங்க. அப்போ கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்குது, லிப்பிட் இருக்கு. கொழுப்பு கேரக்டரை அடுத்த ஜெனரேஷனுக்கு மாத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் டிரான்ஸ்பர் ஆகாதுன்றான். பட் இருந்தாலும் சுகர் அதிகமா இருக்கிறதுனால அது கேரக்டரை கண்ட்ரோல் பண்புகளை கட்டுப்படுத்தும். புரோட்டீன் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புரோட்டீன் அதிகமா இருந்தாலும் புரோட்டீனை உருவாக்குறதே ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏ தான் மரபு பண்புகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதனால இங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க நிறைய மக்கள்ல. அதாவது அன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் மெத்தட் நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. அதை ப்ரூவ் பண்றதுக்காக, அது உண்மையா பொய்யா, புரோட்டீன் நிஜமாவே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா, சுகர் நிஜமாவே கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா, ஆர்என்ஏ கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறாங்க, பார்த்து ப்ரூவ் பண்றாங்க. அது யார் பண்ணாங்க பாருங்க, ஆஸ்வால்ட் அவெரி, கோலின் மேக்லின் மெக்கார்த்தி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம புக்ல ஒன்று இதே மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, படிக்காம கூட இருந்திருக்கலாம். பட் இங்க படிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒரு மேல இருக்கிற டெஸ்ட் டியூப், இந்த டெஸ்ட் டியூப்ல என்னென்ன சார் எடுத்துன்னு இருக்காங்க அப்படின்னா, ஒரு உயிர்ல இருக்கக்கூடிய செல் எடுத்துக்கிறாங்க. இந்த செல் ஒரு நம்ம சொன்ன மாதிரி செல்லுக்குள்ள என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்குமா? அதே மாதிரி செல்லுக்குள்ள வேற என்ன இருக்கும், ஆர்என்ஏ இருக்குமா? அடுத்து வேற என்ன இருக்கும், சுகர் இருக்குமா? சுகர். அடுத்தது வேற என்ன இருக்கும், புரோட்டீன் இருக்குமா? புரோட்டீன். அடுத்தது வேற என்ன இருக்கும், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் போட்டோம். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கினாங்க. இதுல வந்து லிப்பிட் இருக்கும். இருங்க, ஒன் மினிட். லிப்பிட்னா கொழுப்பு இருக்கும். இப்போ இது எல்லா பொருளும் இருக்கும்போது எது ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சுன்னா, லிப்பிட் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்காது, கொழுப்பு ஜெனடிக் மெட்டீரியல் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சுகர் இருக்காதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அதனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த செல்ல வந்து நசுக்கி கிரஷ் பண்ணி அந்த செல்லுக்கு எசன்ஸ் எடுத்துட்டு, அந்த எசன்ஸ்ல எதெல்லாம் எடுத்துறாங்க பாருங்க, கொழுப்பு ரிமூவ் செய்யப்பட்டது, கொழுப்பு நீக்கப்பட்டது, கொழுப்பு எடுத்துட்டாங்களா? அடுத்து வேற என்ன இருக்காங்க, கார்போஹைட்ரேட் எடுத்துறாங்க. கார்போஹைட்ரேட்ன்றது யாரு, சுகர். கொழுப்புன்றது யாரு, எல்லாம் எஸ் எடுத்துறாங்க. அப்போ உள்ள யாரெல்லாம் இருக்கான், டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் யாரு இருக்கு, புரோட்டீன் இருக்கு. டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன். இந்த 3 சப்ஸ்டன்சஸ் இருக்கு. இந்த 3ல அவுட் ஆஃப் தீஸ் விச் ஒன் இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றதான் இங்க சயின்டிஸ்டோடைய கன்க்ளூஷன். 3 வெளியே இருக்கிற பப்ளிக் அப்படிதான் சொல்றாங்க. இது ஒரு சிலர் புரோட்டீன் தான்றாங்க, ஒரு சிலர் சுகர் தான்றாங்க, ஒரு சிலர் டிஎன்ஏ தான். அப்ப இது ஜெனடிக் மெட்டீரியல். மேல இருக்கிற 5 இருந்துச்சு, கொழுப்பு அதெல்லாம் இல்ல அப்படின்னு முன்னாடி. பட் இந்த 3ல இது ஜெனடிக் மெட்டீரியல் ரெகனைஸ் பண்றதுக்காக தான் இங்க சொல்றாங்க. தே பியூரிஃபைடு பயோகெமிக்கல்ஸ் புரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஃப்ரம் ஹீட் கில்டு எஸ் செல். எதுல இருந்து எடுத்துக்கிறாங்க, எஸ் செல் தான் எடுத்துக்கிறாங்க. ஹீட் கில்லுனா கொல்லப்பட்ட எஸ் செல்ல இருந்து என்ன எடுத்துக்கிறாங்க, புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க, டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க, ஆர்என்ஏ எடுத்துக்கிறாங்க. சரி, எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்றத இடத்துல பார்ப்போம். சோ இந்த இதுல இங்க பாருங்க. சோ இங்க டைஜஷன் ஆஃப் புரோட்டீன் ஆன் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா, தம்பி இந்த டெஸ்ட் டியூப்ல என்ன இருக்கும், புரோட்டீன், லிப்பிட், சரி லிப்பிட் இல்லை, டிஎன்ஏ, அடுத்தது ஆர்என்ஏ. இதுல அதே தானே, புரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இதுல அதே தானே இருக்கும், புரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதுதானே இருக்கும். இப்ப இந்த 3லயும் ஏதாவது ஒன்னு எடுத்துடுறாங்க. என்ன எடுக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல புரோட்டேஸ் என்ற என்சைம் போட்டுறாங்க. அப்ப புரோட்டேஸ் என்ற என்சைம் போட்ட உடனே எது காணாம போயிடுதுல, புரோட்டீன். அந்த பீக்கர் டெஸ்ட் டியூப்குள்ள புரோட்டேஸ் என்ற என்சைம் போட்டா புரோட்டீன் எல்லாம் சிதைச்சிரும். அப்ப இதுக்குள்ளதான் எது மட்டும் உயிரோட இருக்கும், டிஎன்ஏவும் ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். சோ இங்க இந்த இடத்துல டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு. அடுத்து 2வது இதுல பாருங்க என்ன போடுறாங்க, ஆர்என்ஏஎஸ் போடுறாங்க. ஆர்என்ஏஎஸ் போடும்போது யார் போயிடும், ஆர்என்ஏ போயிடும். அப்ப இதுல யார் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். 3வது என்ன போடுறாங்க, டிஎன்ஏ ஏஸ் போடுறாங்க. அப்ப டிஎன்ஏ ஏஸ் போட்டாங்க அப்படின்னு என்ன போயிடும், டிஎன்ஏ போயிடும், புரோட்டீன் இருக்கும், அடுத்தது ஆர்என்ஏ இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எது இருக்குதோ அதை மட்டும் டிக் அடிச்சு வச்சுக்க, மற்றதை அடிச்சு விட்டணும். இப்போ இந்த 3லுமே போட்ட பின்னாடி புரோட்டீஸுடைய கெப்பாசிட்டி என்ன, புரோட்டீனை தூக்கிடும். ஆர்என்ஏஸுடைய பண்பு என்ன, ஆர்என்ஏ வலிச்சிடும். டிஎன்ஏ ஏஸ்ன்றது எல்லாமே நொதி.
அது போட்டோம்னா அந்தந்த இது போயிடுச்சு. இப்போ இதெல்லாமே யாருடைய மெட்டீரியல்ஸ்? இதெல்லாம் எஸ் உடைய மெட்டீரியல், எஸ் மெட்டீரியல்ஸ், நோய் உருவாக்கக்கூடிய மெட்டீரியல். இப்ப இதை தூக்கி ஒவ்வொன்றும் தனித்தனியா பாக்டீரியா போட்டு பாருங்க. இந்த பாக்டீரியா வச்சிருக்காங்க கீழே. இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடியதுல ஏற்கனவே என்ன பாக்டீரியா போட்டிருக்காங்க? ஆர் பாக்டீரியா இருக்கு. இதுல என்ன பாக்டீரியா இருக்கு? ஆர் பாக்டீரியா. இதுல என்ன போட்டிருக்காங்க? ஆர் பாக்டீரியா. இதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தூக்கி இதுல எஸ் ஊத்துறாங்க. இதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தூக்கி இதுல ஊத்துறாங்க. இதுல இருக்கிற எஸ் எல்லாம் தூக்கி மெட்டீரியல் தூக்கி இதுல ஊத்துறாங்க. ஊத்தும் போது இந்த இதுல எஸ் செல்லு வருதுன்றோம். எஸ் செல்லு வருது. ஏன் தம்பி? நீங்க உள்ள இருக்கக்கூடியது ஆறு தானே போட்டீங்க தம்பி. நம்ம உயிரோட இருக்கிற ஆறு போடுறோம். ஆனா இங்க வர்றது யார் வருது? எஸ். எப்படி என்ன வந்திருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? புரோட்டீன் கிடையாதுல்ல. புரோட்டீன் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? நீங்க இந்த எசன்ஸ்ல இருக்கிறது யாரு? ஆறுடைய பொருள் தானே இப்ப இதெல்லாமே இருக்குது. இது ஃபுல் சார் ஆறுடையது எஸ் தான். எஸ் இது. இது மூணுலயுமே இருக்கக்கூடியது யாரு? எஸ். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது யாரு? ஆர். அப்போ எஸ்ல இருக்கக்கூடியது உள்ள போனா அப்போ ஆர் எஸ் மாறுதுன்னா அதுக்கு என்ன போயிருக்கணும்? உள்ள ஒன்னு டிஎன்ஏ போயிருக்கணும், இல்லைன்னா ஆர்என்ஏ போயிருக்கணும். புரியுதா? ரெண்டு தானே போயிருக்கணும். கண்டிப்பா புரோட்டீன் கிடையாது தானே. புரோட்டீன் கிடையாது முடிவு வச்சா. சரி, ரெண்டாவதுல பாருங்க. ரெண்டாவதுல போடுறாங்க. இங்க என்ன பண்றாங்க? ஆட் எஸ்எல்ஸ் அதே மாதிரி போடுறாங்க. இங்க டிஎன்ஏஸ் போட்டு புரோட்டீனேஸ் போட்டதுனால புரோட்டீன் இல்ல, ஆர்என்ஏஸ் போட்டதுனால நோ ஆர்என்ஏ. இங்க டிஎன்ஏஸ் போட்டதுனால இங்க யார் கிடையாது? டிஎன்ஏ கிடையாது. இப்போ இதை தூக்கி இன்ஜெக்ட் பண்ணும்போது இப்பவும் எஸ்எல் வருது. இப்பவும் எஸ்எல் வருது. அப்ப யாருனால இருந்திருக்கலாம்? ஒண்ணு புரோட்டீன்னால இருந்திருக்கலாம், டிஎன். ஆனா புரோட்டீன்னால இருந்தா முதல்ல இதுலயும் கூட தானே வந்திருக்கணும். அப்போ இதுல புரோட்டீனும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்ப யாராதான் இருக்கணும்? ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்றது கன்ஃபார்ம். பட் இருந்தாலும் கடைசி எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்க. கடைசியில யார் கிடையாது? டிஎன்ஏ போட்டதுனால இங்க யார் கிடையாது? டிஎன்ஏ கிடையாது, இல்லாம இருக்கும். அப்போ இங்க போடும்போது இப்ப ஆட் எஸ்எல் ஆட் பண்றாங்க. உள்ள என்ன வருது? சரி, ஆர் செல் ஆட் பண்றாங்க. என்ன வருது? உள்ள எஸ் வருதா? வரல. அப்ப எஸ் வரலன்னா இங்க யார் கிடையாது? ஏற்கனவே யாரை தூக்கிட்டீங்க? டிஎன்ஏ தூக்கிட்டீங்க. அப்போ டிஎன்ஏ போயிருந்தா எஸ் வந்திருக்கும். டிஎன்ஏ போகாதனால என்ன கிடையாது? எஸ் வரல. அப்போ இதுல இருந்து இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. சோ இதுல இருந்து டிஎன்ஏ இஸ் த அன்ஆப்போசபிள் கான்செப்ட், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்ட். டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தம்பி இது புரியுதா கான்செப்ட்? ஓகே, சரி. இப்போ சொல்லிட்டாங்க டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்பவும் இன்னும் ஒரு டவுட் சொல்றேன். அதுக்கும் ஒரு சிலர் ஆப்போஸ் பண்றாங்க. நீங்க செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டா இருக்காது, வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தப்புன்றாங்க. அப்போ அதையும் ப்ரூவ் பண்றதுக்காக கடைசி எக்ஸ்பெரிமெண்ட் தான் யாருன்னா ஹேர்சி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹேர்சி சேஸ் சோதனை படிச்சிருப்பீங்க. ஆல்ஃபிரட் ஹேர்சி அண்ட் மார்த்தா சேஸ், ஏஹெச் அண்ட் மார்த்தா சேஸ், இவருடைய ஸ்டூடெண்ட் தான் இந்த பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அது மூலம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இவங்க எடுத்துக்கூடிய மெட்டீரியல் யாருன்னா லிவிங் ஆர்சன் பாக்டீரியோஃபேஜ். வாட் இஸ் பாக்டீரியோஃபேஜ்? பாக்டீரியாக்களை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு என்ன பேரு? பாக்டீரியோஃபேஜ். பாருங்க, நான் மேல போடுற பாருங்க, குச்சியா இருக்கு பாருங்க. இதுதான் என்ன இருக்கு? வைரஸ். இந்த வைரஸ், இந்த வைரஸ் யாரை தாக்கும்னா பாக்டீரியாவை தாக்கும். அப்போ பாக்டீரியா எப்படி அட்டாக் பண்ணும்? பாக்டீரியா மேல ஒட்டிக்கிட்டு இதுக்குள்ள போய் உயிர் வாழுச்சு. அதுக்குள்ள போய் இனப்பெருக்கம் பண்ணும். இனப்பெருக்கம் பண்ணு செல்ல ஒடிச்சு விளையும். அது மாதிரி பாக்டீரியாக்களை தாக்கக்கூடிய வைரஸ்களுக்கு என்ன பெயர்? பாக்டீரியோஃபேஜ்கள்னு பேர். அந்த பாக்டீரியோஃபேஜ்ல செய்யறாரு. அவர் ரெண்டு குரூப் ஆஃப் பாக்டீரியா எடுத்துக்கிறார். ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியாவுக்கு என்ன போடுறாருன்னா சல்ஃபர் 32 அப்படின்னு போட்டுக்கிறார். இந்த சல்ஃபர் 32 போட்டா ஒரு குரூப் ஆஃப் பாதி பாக்டீரியா, ஒரு கொஞ்சம் பாக்டீரியா எடுத்துட்டு இந்த பிங்க் கலர் இருக்கு பாருங்க, இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய மீடியம்ல அந்த பாக்டீரியா போட்டுருவாரு. அந்த போட்ட உடனே பாக்டீரியாவுடைய மேலெல்லாம் பிங்க் ஆயிடுது பாருங்க. பிங்கோ ரெட்டா? பிங்க் ஆயிடுதா? நம்ம உரம் மட்டும் ரெட்டுமா, உள்ள இருக்கிற டிஎன்ஏ மட்டும் எப்படி இருக்குங்க? பிளாக்கா இருக்கு. இப்ப நம்ம பிங்க் போட்டதுனால இந்த உரம் மட்டும் 32 மாறிடுச்சு. ஏன் 32? S32 என்ன மீனிங்? S32ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க சல்ஃபர் இருக்கும். என்ன இருக்கும்? சல்ஃபர். சல்ஃபர் என்ன தெரியுங்களா? உடலுடைய எந்த ஒரு செல்லுடா இருந்தாலும் செல்லுடைய உரை மேடப் ஆஃப் புரோட்டீன். பாருங்க, இதுக்கு மேல இருக்கிறது சல்ஃபர். அதனால நீங்க போட்ட சல்ஃபர் எங்க மட்டும் போயிடுச்சு? உரம் மட்டும் கலர் ஆயிடுச்சு. நடுவில் இருக்கிறது என்ன பண்ணல? கலர் ஆகல. ஏன் தெரியுங்களா? அந்த சல்ஃபர் தான், அதாவது டிஎன்ஏக்கு என்ன தேவையில்ல? சல்ஃபர் தேவையில்ல. சல்ஃபர்னு தெரியுதா? கந்தகம் தேவையில்ல.
இப்போ வலது பக்கம் இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க P32 போடுறாரு. P என்ன மீனிங்? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் டிஎன்ஏல யார் யாரெல்லாம் இருந்துச்சு? அடினைன், தைமின், குவனைன், சைட்டோசின். இது ரெண்டு பக்கத்துல சுகரு, இந்த பக்கம் ரெண்டு பக்கம் சுகரு. கடைசியில இந்த ரெண்டையும் ஒட்ட வச்சுட்டு இந்த யார் இருந்துச்சு? பாஸ்பேட். பாத்தீங்களா என்னவா யோசிச்சிருக்கிறாங்க பாருங்களேங்க, பாஸ்பேட். அப்போ பாஸ்பேட்டை போட்டா கண்டிப்பா பாஸ்பேட் எங்க போயிடும்? உள்ளதான் போகும். செல் மெம்பரேன்ல ஒட்டாது. அது எங்க இருக்கணுமோ அங்கதானே போகணும். டேபிள்ல தண்ணி வச்சிருக்காங்க, தண்ணி எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்ல தண்ணி நம்ம குடிக்க தான் செய்வோம். ஆமா தானே? கீழே கால் குத்திக்குவீங்களா இந்த இடத்துல? அப்ப சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி என்ன இருக்கும்? அந்த இடத்துல பாஸ்பரஸ் எங்க இருக்கும்? செல்லுக்குள்ள போயிடும். அதே மாதிரி சல்ஃபர் எங்க இருக்கணும்? செல்லுக்கு வெளியே இருக்கும். தட் இஸ் என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் சவ்வுக்கு மேல சல்ஃபர் ஒட்டிக்கும், டிஎன்ஏக்கு மேல போய் யார் ஒட்டிக்கும்? பாஸ்பரஸ் ஒட்டிக்கும். ஏன்னா டிஎன்ஏ எதனால ஆனது? பாஸ்பரஸ் ஆனது. பாஸ்பரஸ் எடுத்து உள்ள வச்சுக்கும். ஆனா செல் சவ்வு எதனால ஆனது? சல்ஃபர் கந்தகத்தால் ஆனது. கந்தகத்தை மட்டும் இழுத்து வச்சுக்கும். அப்போ ரெண்டு வகையான பொருளை எடுத்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு வகையில வச்சிருக்கிறதுனால இந்த வைரஸ் பாருங்க, டிஎன்ஏ எப்படி இருக்கு? பிளாக். இதுல டிஎன்ஏ எப்படி இருக்கு? ரெட்டா. கவனிமா, இந்த ஏ என்ற பாக்டீரியோபேஜ், பி என்ற பாக்டீரியோபேஜ். ஏ பாக்டீரியோபேஜ்ல என்ன இருக்கு? சல்ஃபர். பில என்ன இருக்கு? பாஸ்பரஸ். அந்த நம்பர் ஞாபகம் வச்சும் 35S 35S 32P போட்டுக்கிறாங்க. இப்போ இதனுடைய பாடி ஃபுல்லா ரெட், ஆனா உள்ள டிஎன்ஏ பிளாக். இதுல பாடி ஃபுல்லா பிளாக், டிஎன்ஏ ரெட். சரி, இப்போ இதை வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ இது வளர்த்த பின்னாடி என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சல்ஃபர் போய் செல்லுக்கு மேல ஒட்டிக்கும், அந்த இது போய் எதுக்குள்ள ஒட்டிக்கும்னா பாக்டீரியாக்குள்ள ஒட்டிக்கும். ஒட்டிக்குச்சுன்னா அதை மேல கலர் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இங்க பாருங்க, இது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது சல்ஃபர் இருக்கக்கூடிய பாக்டீரியா. சல்ஃபர் பாக்டீரியா என்ன சொன்னாங்க? S32 35 S35. சரி, S35. இன்னொன்னு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது யாரு? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ல இந்த ரெட்டு இப்ப எங்க போய் இருக்குது? எப்படி வச்சுக்கிறோம் பாருங்க, உள்ள வச்சிருக்கோம். இது பாஸ்பரஸ் P32P இது இருக்கு. இப்ப ரெண்டு வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாக்டீரியாக்கு மேல விடுறேன். இது ரெண்டையும் விடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை தூக்கி இது மேல விடுறேன், இதை தூக்கி இது மேல விடுறேன். எது உள்ள போகும், எது உள்ள போக சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இது பாக்டீரியோபேஜ்ப்பா, இது பாக்டீரியா, இதுவும் பாக்டீரியா. இது மேல இருக்கிறதுல யாரு? பாக்டீரியோபேஜ்கள். இப்ப போட்டா இப்ப நம்ம அதுக்கு வேற கலரே கொடுத்துடலாம். அந்த டிஎன்ஏக்கு நான் வேற கலர் கொடுத்துறேன் பாருங்க. இதனுடைய டிஎன்ஏ பிங்கா கொடுத்துறேன், அதனுடைய டிஎன்ஏ ரெட்டா இருக்கும். சரி, இப்போ இங்க இருக்கிறது யாரு? எஸ்ஸா? இது எதான கொடுக்குறோம்? எஸ் தானே கொடுக்குறோம். எஸ் கொடுத்தா உடனே இந்த பாக்டீரியா ஃபுல்லா என்னவா மாறுது? ரெட்டா தான் மாறுது. அந்த எஸ் எல்லாம் எங்க ஒட்டிச்சு? எங்க போய் ஒட்டுது? எஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல தான் ஒட்டிக்கும், செல் சவ்வுக்கு மேல ஒட்டிக்கும். செல் சவ்வுக்கு மேல ஒட்டிக்கிட்டா அந்த செல் சவ்வு எப்படிதான் இருக்கும்? ரெட்டாவே தான் இருக்கும். ஆனா பிங்க் கலர் எங்கேயாவது மாறி இருக்கு அந்த செல்லுக்குள்ள? பிங்க் கலர் தானே டிஎன்ஏ. இந்த பிங்க் கலர் உள்ள போனாதானே உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள போயிருக்குது, போகல. ஆனா இதுல போடும்போது என்ன இருக்குதுன்னா, இந்த ஜெனடிக் மெட்டீரியல் இந்த இது ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. சரி, இப்ப பாருங்க ரெட் ஆயிடுச்சு. அப்ப ரெட்ன்றது யாரு? உள்ள எங்க வந்திருக்கு? பாஸ்பரஸ். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் இங்க வந்துச்சு. அப்போ இதுல இருந்து போன பின்னாடி இது என்ன மாறிடுச்சு? இந்த பாக்டீரியா என்னவா மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கலர் மாறி இருக்குமா? ஆனா வெளியில இருக்கிற கவர் எப்படிதான் இருக்கும்ல? இதுல அப்படியே தான் இருக்கும். எப்படி? பிளாக்கா தானே இருக்கும். இப்ப இது ஆல்ரெடி பிளாக்கா இருந்துச்சுப்பா, புரியுதா? பிளாக்கா ரெட் அவுட் இருக்கு. ஆனா ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் உள்ள போயிருக்கா? உள்ள இது மட்டும் உள்ள போயிருக்கா? அப்ப உள்ள போனது யாரு? டிஎன்ஏ தான் போயிருக்கு. ஆனா செல்லு போச்சா? போகல. சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறது யாரு? இந்த உரை போகுதா இல்ல டிஎன்ஏ போகுதா அப்படின்னு பார்க்கும்போது எதுதான் உள்ள போகுது?
டிஎன்ஏ தான் போகுது. எது போகல? உரை போகல. உரை எதுக்கு மேலே நின்றுடுது? சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து நின்றுடுது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இது இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் கடைசியில அன்இகோக்கல் ப்ரூஃப் அப்படின்னு பேர். அன்இகோக்கல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாராலும் எதிர்ப்பே தெரிவிக்க முடியாத ஒரு கான்செப்டை சொல்லி கடைசியில ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. பாருங்க தான் அந்த டயக்ராம், நீங்க அங்க பார்த்த டயக்ராம் தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இன்ஃபெக்ஷன் பாருங்க, மேல இருக்கிற பிளாக் ஒட்ட விடுறாங்க. உள்ள போயிருக்கு, பிளாக் தான் உள்ள போயிருக்கு. ஆனா பிங்க் கலர் பாடியோட சர்ஃபேஸ்ல இருக்கிற புரோட்டீன் இங்க இருக்கு பாருங்க, மேலே தான் இருக்கு, மாறல. கடைசி வரைக்கும் அந்த பிளாக்காவே தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கிறது யார மாறிச்சு? ரெட்டா மாறிச்சு. இதனால ஜெனட்டிக் மெட்டீரியல், விச் ஒன் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்? டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை முடிச்சிடறேன். அப்ப மொத்தம் இப்ப எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திருக்கோம்? 3 எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது என்ன இருக்கும்? ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா உருமாறுதுன்னு கண்டுபிடிச்சது கிரிஃபித். அது பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆர்ஏஎஸ் வச்சுதான் அவங்க பண்றாங்க. அடுத்து டிஎன்ஏனால வருதா, புரோட்டீன்னால வருதா, அடுத்தது என்ன ஆர்என்ஏனால வர்றதா அப்படின்றதுக்கு சொன்னது யார் யார் பேர் பார்த்தோம்? என்னென்ன பேர்? அதுக்கு பேரு ஆஸ்வால்ட் அவரி, கோலின் மேக்லின் மெக்கார்த்தர், இந்த 3 பேரும் சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்புகளை வச்சு பயன்படுத்துறது யாருன்னா ஹேர்சி அண்ட் சேஸ். என்ன ஐசோடோப் யூஸ் பண்றாங்க? டிஎன்ஏக்கு என்ன ஐசோடோப்? P32. புரோட்டீனுக்கு என்ன இது யூஸ் பண்றாங்க? S35 யூஸ் பண்றாங்க. கடைசியில யார் தான் உள்ள போகுது? சல்ஃபர் தான் உள்ள போகுது, பாஸ்பரஸ் தான் உள்ள போகுது. அதனால ஜெனட்டிக் மெட்டீரியல் இதான். சரி, இப்ப அடுத்த டாபிக் நம்ம பார்க்கறது என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒரு பொருள் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னா, அதாவது மரபு பண்புகளை கடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பண்புகள்? இப்ப நான் இங்க ஸ்டூடெண்டா இருக்கணும்னா எனக்கு என்னென்ன பண்பு இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும்? என்ன பண்ணணும்? நான் சொல்றத நீங்க கேட்கற மாதிரி நான் சொல்லணும், அப்படிதான் நீங்க கேட்பீங்க. இல்ல நான் சொல்றதே தப்பா சொல்லி கொடுத்தேன்னா நீங்க கேட்பீங்களா? அப்ப என்ன இருக்கும்? உங்களை விட நான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கணும். சரி, அதோட சரி, படிச்சுட்டு வந்தது மட்டும் போதும். நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு பதில் சரின்னு எனக்கு நான் நிறைய படிச்சிருக்கிறேன், ரைட்டா? எல்லாரோடையும் கதை ஊர் கதெல்லாம் பேசுவேன், எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன். ஆனா சப்ஜெக்ட் குள்ள சார் ஆர்என்ஏ என்னென்ன சார் தெரியலையாமா? ஆர்என்ஏன்னா சார் ஆர்என்ஏன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அது ஏன் அப்படி சொல்றோம்? ரிபோஸ் சக்கரை இருக்கும். டிஎன்ஏ ஏன் சொல்றோம்? டிஆக்சிரிபோஸ். அப்ப சார் டிஆக்சிரிபோஸ்னா ரிபோஸ் என்ன? டிஆக்சிரிபோஸ்னா ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி பயோமாலிகுல் சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன இருக்கும்? ஒரு சில பண்புகள் இருந்தா தான் இது பண்ண முடியும். இல்ல அப்படி என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா? வரமாட்டாங்க சொல்றதுக்கு. அந்த மாதிரி டிஎன்ஏல என்னென்ன பண்பு இருக்கணும் தம்பி? கண்டிப்பா மரபு பொருள். நான் டிஎன்ஏன்னு சொல்றேன், மரபு பொருள் என்னென்ன இருக்கும்? எபிலிட்டி டு ஜென்ரேட் இட்ஸ் ரெப்ளிகா. அது தன்னைத்தானே என்ன ரெட்டிப்படைக்கூடிய தன்மை இருக்கும். எப்போ எந்த ஒரு உயிரியும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு அமீபா இருக்கு, 2 அமீபா மாறுது. அப்ப அதனுடைய டிஎன்ஏ என்ன பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு? 2 பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இரட்டிப்படையும் தன்மை இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு கெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி. அதனுடைய ஷேப் எப்பவுமே மாறக்கூடாது. ஸ்டெபிலிட்டினா நீங்க சின்ன வயசா இருக்கும் போது உங்களுடைய மூக்கு எப்படி என்ன ஷேப்ல இருந்துச்சோ, காது என்ன ஷேப்ல இருக்குதோ அப்படியே தான் இருக்கு. சார் அன்னைக்கு வந்து காது கொஞ்சம் மேல இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு, அன்னைக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அகலம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கா? மாறு. ஸ்டெபிலிட்டினா லைஃப் லாங்ல என்ன பண்ணாலும் சரி என்ன இருக்கும்னா நம்ம கலர் மாறும், ஒரு சிலது சேஞ்ச் ஆக முடியாது. அந்த ஜெனட்டிக்கல் கேரக்டர்ன்றது அன்னைக்கு இருக்கக்கூடியது இன்னைக்கு உங்க பேரண்டைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும். இல்ல சார் நான் 2 நாளா சார் ஒரு 2 இயர்ஸ் நான் ஊட்டிக்கு போயிட்டேன், அங்க ஊட்டிக்கு போன உடனே என் கேரக்டர்லாம் மாறிடுச்சு. கேரக்டர் மாறலாம், நம்மளோட சைக்காலஜி மாறலாம், நடவடிக்கை மாறலாம், ஆனா ஹெரிடிட்டிக்கு நேச்சர்ன்றது மாறக்கூடாது. மரபு பண்புகள் மாறக்கூடாது. ஸ்டேபிள் எந்த கண்டிஷனா இருந்தாலும் மாறாம இருக்கணும். அதுதான் அங்க கூடுது. அடுத்தது 3வது என்ன சொல்றாங்கன்னா மியூட்டேஷனுக்கு திடீர் மாற்றம் நடக்கும். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி திடீர் மாற்றம் நடக்கணும், அப்பதான் அதை தாங்கிக்க முடியும். இப்போ இங்க வெயில் அடிக்குதாலும் நம்ம எல்லாம் நடக்கும் இப்படி கருப்பா இருக்கும். அதே மாதிரி நடக்கும் நம்ம ஊட்டிக்கு போறோம் இல்ல காஷ்மீருக்கு போறோம், அங்க போய் தங்குறோம் அப்படின்னா நடக்கும். அந்த கிளைமேட்டுக்கு என்ன தேவையில்ல, மெலனின் உற்பத்தி கம்மியா நடக்கும். அப்ப அந்த கண்டிஷன் மாதிரி மாறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த ஜீன் உயிர் வாழும். இல்ல நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நடக்கும். ஊட்டியில இருக்கிறவங்க இங்க வராங்க, இங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த வெயிலுக்கு அவங்க தாங்க மாட்டாங்க. அப்ப இங்க தாங்கணும்னா பாடியில மெலனின் உற்பத்தி அதிகப்படுது. அப்ப மெலனின் உற்பத்தி அதிகமானாதான் அந்த சன்ல இருந்து வரக்கூடிய ரேஸை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பும். இது மெலனின் உற்பத்தி ஆகலாம், ஃபில்டர் பண்ணி அனுப்பாது, உள்ள போயிடும். நேரம் என்ன இருக்கும் அப்படின்னா ஊசி குத்துற மாதிரி என்ன இருக்கும்? அந்த சன்ல இருக்கிற ரேஸ் எல்லாம் குத்தி விட்டுரும், செல்ஸ் எல்லாம் டெத் ஆயிடும், ஸ்கின் பேர்ன் ஆயிடும் அப்படின்றான். அது புரியுதுக்காக நான் சொல்லக்கூடியது. அதனால எவல்யூஷன்ல சுச்சுவேஷன் மாதிரி மாற்றம் பண்ணிக்கணும்.
இப்ப நம்ம என்ன பண்றோம், முன்னெல்லாம் நடக்கும் தியரியவே படிச்சு எழுதிட்டு இருந்தோம், மார்க் வாங்கிட்டு தான் மெடிசன் போயிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க சுச்சுவேஷன் திடீர்னு நீட்டாக அதுவும் நம்ம எழுத முடியுதுல, மாறல நம்ம இல்ல நல்லா மாட்டேன் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே ஸ்ட்ரைக்ல இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், எக்ஸாம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கும். ஆனா என்ன எழுதிட்டாங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டாங்க. இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டாங்க, நீட்டா எழுதிருவாங்க, அதிகமா தான் இருக்காது. பிளஸோ மைனஸோ பட் இந்த சுச்சுவேஷன் தான் மாதிரி மாறக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு இருக்கணும். அடுத்து மெண்டலியன் பண்புகளை ஃபாலோ பண்ணும். வாட் இஸ் மெண்டலியன் கேரக்டர்? கேபிட்டல் டி இன்டு கேபிட்டல் டி என்னதான் வரணும், டால். கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் வேர்ஸ் டி என்ன கிராஸ் பண்ண என்ன இருக்கும், டால். அதே மாதிரி ஸ்மால் டி வந்தா என்ன வரும், ஸ்மால் டி டுவார்ஃப் வரலாம். ஆனா இதுல என்ன இருக்கும், நாட் ஒன்லி டால், யாரு வரலாம், ஸ்மால் டி கூட வரலாம். எப்போ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி கிராஸ் பண்ணும்போது இன்னொரு கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ் பண்ணும்போது இது கிராஸ் பண்ண என்ன இருக்கும், டால் வரும். இது கிராஸ் ஆச்சுன்னா என்ன வரும், டுவார்ஃப் வருமா வராதான்? இப்ப நம்மளுடைய கேரக்டர் பாருங்க, நம்ம வீட்லயோ இல்ல தெரிஞ்சவங்க வீட்லயோ கூட எப்படி இருப்பாங்க, ஒரு அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. அக்கா என்ன இருக்கும், நல்லா அப்பா அம்மா மாதிரி இருக்கும். தங்கச்சி என்ன இருக்கும், அவட 2 கலருமே இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அப்ப என்ன காரணம், அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, பேரண்ட்ல இருக்கிற 2 ஜீன் இருக்கும். அந்த 2 ஜீன் இருக்கும். கேபிட்டலே ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இப்படி வந்திருக்கும். ஸ்மால் ஜாயின் ஆயிருந்துச்சு, 2 ஜீன் வந்திருக்கும். ஸோ அதனால மரபு பண்புகள் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாறாத கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி லெஸ். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் டிஃபரன்ஸ் சொல்றாங்க பாருங்க. டிஎன்ஏ எத்தனை சங்கிலிகளால் ஆனது, இரட்டை சங்கிலிகள். ஆர்என்ஏ எத்தனை சங்கிலிகளால் ஆனது, ஒற்றை சங்கிலி. டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால தான் ஸ்டெபிலிட்டி அதிகம், தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம். வெயில் மழை எதுவா இருந்தாலும் தாங்குது, புரியுங்களா? ஆர்என்ஏ அப்படி கிடையாது, என்ன இருக்கும், மியூட்டேஷன் திடீர் மாற்றம் இருக்கும். அதனால தானே இருக்கும் ஆர்என்ஏ ஒற்றையில, இங்க பாருங்க ஒற்றையில ஒரே இல இருக்கிறதுனால டக்குன்னு கெமிக்கல் ஏதாவது போட்டா டக்குன்னு மியூட்டேஷன் ஆயிடும். இப்ப கொரோனா வைரஸ் இருக்கு, ஏன் அத்தனை முறை திடீர் மாற்றம் ஆயிடுச்சு, புது வெரைட்டி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஆர்என்ஏ இருக்கிறதுனால. எங்க சவுண்ட் எங்கயா இதுலயே வருது, சரி. அப்போ திடீர் மாற்றம் அடைந்ததால வெரைட்டி 1, 2, 3 வந்துருதா. அப்போ ஆர்என்ஏ சீக்கிரம் மியூட்டேஷன் ஆகும், டிஎன்ஏ சீக்கிரம் மியூட்டேஷன் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டா, டிஎன்ஏ என்ன ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்ட். ஆர்என்ஏ இருக்கும் சிங்கிள் ஸ்டாண்ட். அடுத்து பிரசன்ஸ் ஆஃப் தைமின், இங்க பிரசன்ஸ் ஆஃப் யூராசில். டிஎன்ஏ என்ன சார் இருக்கும், தைமின் இருக்கும். சொன்னது உங்களுக்கு, அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் இருந்தா டிஎன்ஏ. இதுக்கு பதிலா அடினைன், குவானைன், யுராசில், சைட்டோசின். இப்ப பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இந்த நைட்ரோஜனஸ் காரம் தான் இதுல வித்தியாசமா இருக்கும்ன்றோம். அடுத்து அப்சன்ஸ் ஆஃப் 2OH பாருங்க, இந்த டிஎன்ஏல கூடிய டிஆக்சிரிபோஸ், இது டிஆக்சிரிபோஸ். இது ஆர்என்ஏ ரிபோஸ். இது டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மாலிகூல். இது ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர். ஆர்என்ஏல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க OH இருக்கு பாருங்க, இங்க ஒரு O அதிகம். ஆனா இங்க பாருங்க மற்றது எல்லாமே சேமா இருக்கு பாருங்க. இதுவும் இது சேமா, இதுவும் சேமா, இதுவும் சேமா, இதுவும் சேமா, இதுவும் சேமா. பட் இந்த இடமும் இந்த இடம் சேமா. பட் இந்த இடம் பாருங்க OH இருக்கு, சரி H மட்டும் இருக்கு, இங்க என்ன மட்டும் இருக்கு, ஒரு. அப்போ டிஎன்ஏல என்ன கிடையாது, ஒரு ஆக்சிஜன் இல்ல, வெளியே போயிடுச்சு. அதான் டிஆக்சிரிபோஸ் அப்படின்னு பேரு. இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு வச்சுக்கோங்க, ஏற்கனவே பயோமாலிகுல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதை போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே ஏபிசின்னு கொடுத்துட்டு எது டிஆக்சிரிபோஸ் எது ரிபோஸ்ன்னு கேட்கலாம், டக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. போட்டீங்களா தம்பி? போட்ட இப்ப இதே கொடுத்து கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்க இருக்கிறதான் போகணும், எல்லா இடத்துலயும் போடக்கூடாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷனு பாருங்க, 1வது பொசிஷன், 2nd பொசிஷன், 3rd பொசிஷன், 4th பொசிஷன், 5th பொசிஷன். நம்மளுக்கு எத்தனாவது இருக்கிற ஆக்சிஜன் போயிருக்கணும், 2வது பிளேஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் போயிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க 1, 2, 1', 2', 3' போட்டிருக்காங்க பாருங்க. 2வது இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போயிருந்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குறையும், இல்லைன்னா குறையாது. இது ஒரு சிம்பிளான விஷயம். ஆனா என்ன இருக்கும், நம்ம பார்த்தது 2 இடத்துல டச் ஆகுது. இது பயோமாலிகுல்ஸ் இருக்கு பாருங்க, பயோமாலிகல்ஸ் நடத்தி இந்த இடத்துல இன்னைக்கு கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு 11th லெசன்ல அங்கேயும் இதே வருது. இது நல்லா என்ன இருக்கும், எது வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு டிஎன்ஏக்கு வித்தியாசம் என்னன்ட்டு
அவங்க ஆக்சிஜன் பாருங்க, இந்த இடத்துல ஒண்ணு லெஸ் போட்டா கூட தப்பு தான். இங்க ஓவர் தூக்கிட்டு இங்க எடுத்துட்டாங்கன்னா கூட தப்பு தான். 2வது பிளேஸ்ல இங்கிருந்து வரும்போது கவுண்ட் போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் எங்க இருக்கோ அங்க இதை விட்டுட்டு இது 1வது பிளேஸ், 2வது பிளேஸ், 3வது பிளேஸ். நமக்கு செகண்ட் பொசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பிளேஸும் இந்த பிளேஸ் தான். இதுல ஆக்சிஜன் இல்லாம இந்த சின்னதான். இது டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? பார்க்கலாமா? அடுத்தது, இப்போ ஒரு பொருள் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னா என்னென்ன பார்த்தோம்? மியூட்டேஷன் ஆகணும், ஸ்டேபிளா இருக்கணும், என்விரான்மெண்ட் மாதிரி மாறாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னா ஆர்என்ஏ கூட ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படின்னா ஆமா. இருந்தாலும் ஆர்என்ஏ அன்ஸ்டேபிள். பாருங்க, கேட்பாங்க, கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் ஆயிடுது, ஆனா உங்க பாடியில இருக்கிற டிஎன்ஏ சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா, கொரோனா வைரஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட், ஒற்றை இலையானது. அதனால இது வேகமாக மாற்றம் அடையும். அதுல இருக்கக்கூடிய காரமூலங்கள் முன்னாடி பின்னாடி மாறும். இது ரெட்டையா இருக்கிறதுனால டிஎன்ஏல சீக்கிரம் மாறாது அப்படின்றத அசர்சன்டேஷன் கூற்று வாக்கியம் கொடுக்குறாங்க பாருங்க. அதுல இருந்துடும் அது ஆர்என்ஏ இஸ் அன்ஸ்டேபிள், நிலையற்றது. அதனாலதான் ஆர்என்ஏ வைரஸஸ் எக்ஸாம்பிள் யார் சொல்றாங்க? கியூபி பாக்டீரியோஃபேஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. டபாக்கோ மொசைக் வைரஸ், டிஎம்பி, வேலை மொசைக் வைரஸ், மியூட்டேட் அண்ட் எவால்வ் ஃபாஸ்டர். மியூட்டேட்னா திடீர் மாற்றமாகும், சீக்கிரமா அதனுடைய வேற ஒரு வகையா மாறிடும். அதனால எப்பவுமே ஆர்என்ஏ வைரஸ் தான் மாறினே தான் இருக்கும். சளி வைரஸும் அதே மாதிரி தான். சளி ஏற்கனவே படிச்சிருக்கேன், மோர் தென் 100 வைரஸஸ் இருக்கு, கொரோனா வைரஸ் அப்படின்னு படிச்சிருங்களா? அது மாதிரி இன்னும் நாங்க மெடிசின் சாப்பிட்ட போ சார், போன வாரம் அந்த டாக்டர் கொடுத்தாரு சார் கோல்டு, நானே கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன், கோல்டு சரியாயிடுச்சு. இன்னைக்கு அதே டேப்லெட் வச்சிருப்பீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்குது, எப்போ வந்து சாணம் என்ன இதுக்கு சரியாக. ஏன்னா அன்னைக்கு போன வைரஸ் வேற, இன்னைக்கு போன வைரஸ் வேற. அதான் நெக்ஸ்ட். அடுத்த டிஎன்ஏ ஸ்ட்ரென்த்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி. டிஎன்ஏல என்ன இருக்கும்? ரெட்டை இலை இருக்குது. அதனால ஹீட் பண்ணும்போது தனியா பிரிஞ்சு பாருங்க. டிஎன்ஏ ஹீட் பண்ணா தனியா பிரிஞ்சிடும், திருப்பி கூல் பண்ணா ஒன்னா சேர்ந்துக்கும். புரியுதுங்களா? நீங்க என்ன இருக்கும், ஒரு டிஎன்ஏ வைரஸ் நினைச்சிருப்பீங்க, என்ன ஹீட் பண்ணிப்பீங்க, ஹீட் பண்ண என்ன இருக்கும், அது இறந்து போயிருக்கும். திரும்ப கூல் ஆகும்போது திரும்ப என்ன இருக்கும், கிளைமேட்ஸ் தான் ஒன்னா சேர்ந்துக்கும். அதனால தான் அங்க என்ன இருக்கும், ஆர்ஸ்டைன் எஸ்டைனாவும் மாறிச்சுல்ல, அதான் காரணம். அதனால அது என்னதான் ஆனாலும் சரி, இன்னைக்கு ஹீட்டே கில் பண்ணா கூட அதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்கும். அந்த ஜீனுடைய கேரக்டர்ன்றது அப்படியே தான் இருக்கும். நீங்க என்னதான் உங்களை மாத்தினாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜீன், அப்பா அம்மாவுடைய ஜீன் இருக்கோ, அது இருக்கும்ல, எங்கேயாவது ஒரு நாள் எக்ஸ்பிரஸ் ஆகும்ல. நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், என்ன சொல்லிக் கொடுக்குறோம், எப்பா ஆஃப்டர் மேரேஜ் ஆன பின்னாடி நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இடத்துல கரெக்டா இப்படி இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. பட் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது என்னைக்காவது உங்களை ஒரு நாள் உங்க அப்பா திட்டினாரு, இல்ல அம்மா திட்டினாங்களா, அங்க நீங்களும் திடீர்னு டக்குன்னு ஒரு வார்த்தை பேசுறீங்க, வரும். அட்லீஸ்ட் மனசெலவுலையாவது வரும்ல, சொல்லலைன்னா கூட. ஸோ அதுதான் ஜீனுடைய ஒர்க் அப்படின்றது. ஜீன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அது மாறாது, வேணும்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இல்ல சொல்லிங்க, டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும், ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி புரோட்டீனை மாற்றும். தான் டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கு வித்தியாசம்.
சார். ஆனா ஆர்என்ஏல இருக்கக்கூடிய வைரஸஸ்க்கெல்லாம் என்ன ஒர்க்னா மெசேஜ் ஸ்டோரும் பண்ணும், சிந்தசிஸ் பண்ணும். ஆனா நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்கும், நமக்கு பாடியில ஒரு புரோட்டீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாயில சலைவா ஊறணும், உமிழ்நீர் ஊறணும். அப்போ உமிழ்நீர் ஊறணும்னா அந்த உமிழ்நீருக்குரிய ஜீன் எங்க இருக்கு சார்? இங்க இருக்கு. அந்த உமிழ்நீர் இருக்கிற ஜீனை ஆர்என்ஏவை மாத்தி ஆர்என்ஏலேருந்து தான் புரோட்டீன் உருவாக்கணும். அப்போ இட் மே டேக் சம் டைம். பட் கொரோனா வைரஸ்க்கு அப்படி கிடையாது. அதுக்கு நேரம் ஆர்என்ஏ தான் கிடையாது, டக்குன்னு மாத்தி விட்டுரும். அதனால என்ன வேக வேகமா மல்டிப்ளை, வேக வேகமா ரீப்ரொடியூஸ் பண்ணணும், லைஃப் டைமா முடிஞ்சிடும். அப்போ ஒர்க் ஃபாஸ்ட், ஆர்என்ஏ ஒர்க் ஃபாஸ்ட், டிஎன்ஏ ஸ்லோ. பட் இது என்ன இருக்கும், ஸ்டெபிலிட்டி அதிகம், சீக்கிரம் அழியாது. அதானே சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட், இதெல்லாம் அதனுடைய பண்புகள்ல வரக்கூடியது ஒண்ணு. நெக்ஸ்ட், அடுத்து அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்தது ஆர்என்ஏ வேர்ட். சார் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் சார். அப்போ எல்லா உலகத்துல பாடிக்குள்ள எல்லா செல்லுல எல்லா வேலையும் செய்யறது யாரு? ஆர்என்ஏ தான். டிஎன்ஏ ஒன்றும் செய்யறது கிடையாது. டிஎன்ஏ மெசேஜ் மட்டும் தான் கொடுக்குது. நீ அங்க போ ஆர்டர் மட்டும் தான் போடும். அந்த ஒர்க்கை செய்யறது யாரு? டீச்சர்ஸ். ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலுக்குள்ள இருக்கிறத எல்லா பாடத்தையும் நடத்துறது யாரு? டீச்சர்ஸ் தான். ஆனா என்ன பண்றாங்க, ஹெச்எம் வந்து என்ன இருக்கும், கைடு தான் பண்றாங்க. அதனாலதான் ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னா, மெட்டீரியல் கரெக்ட். ஆனா மெசேஜ் ஸ்டோர் பண்ணும் ஆர்என்ஏனா கண்டிப்பா ஸ்டோர் பண்ணது. ஒன்லி ஆர்என்ஏ வைரஸஸ்ல மட்டும்தான் ஆர்என்ஏ மெசேஜ் ஸ்டோர் பண்ணும். பட் டிஎன்ஏ கண்டெய்னிங் வைரஸஸ்ல டிஎன்ஏ ஒன்லி ஜெனடிக் மெட்டீரியல். அப்ப என்னென்ன வேலை செய்யுது சார் ஆர்என்ஏ? பாருங்க, ஒன்னு மெசேஞ்சர் ஆர்என்ஏ. மெசேஞ்சர் ஆர்என்ஏ வீட்டுல அப்பா என்ன செய்யறாங்க சார்? வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, மாசம்னா ஒரு 50,000 கொடுக்குறாங்க, 1,00,000 கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா அம்மா என்ன செய்யறாங்க? மெசேஞ்சர் ஆர்என்ஏ. மெசேஞ்சர் ஆர்என்ஏ நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறாங்க. இதை ஒருத்தருக்கு ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரிபோசோம், புரோட்டீன் ப்ரொடக்ஷன், அதனுக்கும் சேவிங் ஏதாவது பண்ணணும்னா பண்றாங்க. பேங்க்குக்கு போறாங்க, பணம் கட்டுறாங்க, காய்கறி வாங்கிட்டு வராங்க. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இது மாதிரி நிறைய அம்மாவுக்குடைய ரோல். வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் அதிகமா இருக்கும். ஆனா சின்ன சின்ன ஒர்க்கா இருக்கும், ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் ஒர்க் அதிகம். ஆனா அப்பாவுக்கு அப்படின்னா ஒரு ஒர்க் தான் தெரியும். வேலைக்கு போவார், பேங்க் போவார், என்ன நீங்க உங்களுக்கு கணக்கு மட்டும் தான் போட தெரியும். போலீஸ்காரன் உங்களுக்கு அடிக்க தான் தெரியும். ஆனா எனக்கு எனக்கும் அடிக்கவும் தெரியும், பேசியே சரி பண்ணவும் தெரியும். சொல்றாங்களா இல்லையா? எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க ஆர்என்ஏ வெரைட்டிஸ் ஆஃப் ரோல் படுப்பாருங்க. ஆர்என்ஏ த ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் கேட்டலிஸ்ட். ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் கிடையாது, கேட்டலிஸ்டும் கூட. கேட்டலிஸ்ட் நடக்கும், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். கேட்டலிஸ்ட்ல தூண்டக்கூடியது. ஆனா டிஎன்ஏ தூண்டாதுப்பா. எந்த வேலையும் அது தூண்டவே தூண்டாது. ஒரு என்சைம் வேணும்னா சொல்லாது, என்சைம் வேணுமா அந்த கொடுக்குற. அப்பா கிட்ட காசு கேட்டா என்ன இருக்கும், என்ன பண்ண, இந்த காசு கொடுக்க நீ வாங்கிக்கோ, அவ்வளவுதான். அந்த மாதிரி. நெக்ஸ்ட், அடுத்து மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்பிளைசிங். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெட்டபாலிசம் என்ன இருக்கும், வளர்சிதை மாற்றம். டிரான்ஸ்லேஷன், புரத உற்பத்தி. ஸ்பிளைசிங், தேவையில்லாத ஜீனை ரிமூவ் பண்றது. எல்லாமே ஆர்என்ஏ தான் பண்ணுது. இப்போ என்ன காசு கொடுக்குறாரு, ஆனா என்ன இருக்கும், நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சு போடு அப்படின்னு அப்பா செஞ்சு போடுறாரா? நான் காசு கொடுக்குறேன், நீ வேணா உட்காந்து செஞ்சுக்கோ. ஆர்என்ஏ தான் எல்லா ஒர்க்கும் செய்யுது. பட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஜெனடிக் மெட்டீரியல் சேவ் பண்ணி வைக்கிறது யாரு? டிஎன்ஏ. அதனால யார் சீக்கிரமா எவல்யூஷன் நடக்கும், எதுல எவல்யூஷன் நடக்கும்? ஆர்என்ஏ வைரஸ்ல நடக்கும். ஆர்என்ஏ ஆர்கனிசத்தை எவல்யூஷன் சீக்கிரம் நடக்கும். டிஎன்ஏ நடக்குமா? எவல்யூஷன் பரிணாமம், மாற்றம் எங்க நடக்கும்? ஆர்என்ஏ. அதான் சொல்லிக்குமாரு, டிஎன்ஏ எவால்வ்டு ஃப்ரம் ஆர்என்ஏ ஸ்டெபிலிட்டி. அப்போ முதல் உருவான ஜெனடிக் மெட்டீரியல் யாருன்னு கேக்குறான். ஆர்என்ஏவா டிஎன்ஏ? முதல் உருவானது ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏ பின்னாடி கலந்த ஒத்த இலைய ஆர்என்ஏ தான். அன்னைக்கெல்லாம் நல்லா ஃபேவரபிளான கிளைமேட். இப்ப குரங்குலாம் எப்படி மரத்துல ஏறி கொய்யாக்கா சாப்பிட்டு, அதனுடைய கேரக்டர் பாருங்க. எதுவா இருந்தாலும் என்ன இருக்கும், எடுத்துன்னு போகாது இல்ல, இங்கேயும் மறைச்சு கூட வைக்காது பாருங்க. அன்னைக்கு தேவை இருந்தா பார்த்து வேணாம்னா என்ன இருக்கும், அங்கேயே போட்டு போயிடும். அந்த மாதிரி இருந்தது. பட் கிளைமேட் மாற மாற என்ன பண்ண வேண்டியதா போயிடுச்சு, ஆர்என்ஏ உயிர் வாழாத கண்டிஷன். அப்ப என்ன இருக்கும், இன்னொரு ஆர்என்ஏவோட சேர்ந்து அது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு என்னவா மாறிடுச்சு, டிஎன்ஏவா மாறிடுச்சு. இன் லைஃப் டைம் கோர்சஸ்ல டியூ டு சேஞ்சஸ் இந்த என்விரான்மென்ட். அதனால ஆர்என்ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல். லேட்டர் டிஎன்ஏ எவால்வ் ஃப்ரம் ஆர்என்ஏ தான் டிஎன்ஏ எவால்வ் ஆச்சு அப்படின்ட்டு தான் கான்செப்ட். எங்க பாருங்க, இதான் சென்ட்ரல் டாக்மா. உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ இருக்கு, ரெட்டை இலை டிஎன்ஏ. ரெட்டை இலைக்கு டிஎன்ஏ இந்த ஒரு பார்ட் ஆஃப் த ஜீன் இருக்கு. இந்த ஜீனை காப்பி பண்ணிட்டு வருது யாரு, எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ எடுத்துட்டு என்ன பண்ணுது, புரத உற்பத்தி பண்ணுது. இதான் சென்ட்ரல் டாக்மா, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், படியெடுத்தல் அண்டு மொழிபெயர்த்தல். ரெட்டிப்பாதல் டிஎன்ஏ, அப்புறம் படியெடுத்தல். படியெடுத்தலுக்கு அப்புறம் என்னது, மொழிபெயர்த்தல். அதாங்க சொல்றப்ப. சார் இந்த கான்செப்ட சொன்னது யாருன்னா, சார் மெசேஜ் டிஎன்ஏல இருந்து தான் வரணும். நீங்க என்னதான் இருந்தாலும் சரி, ரைட்டா? வீட்டுல உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் உங்க அம்மாவே செஞ்சாலும் என்ன இருக்கும், அந்த மெசேஜ் யார்கிட்ட, அம்மாவே யார்கிட்ட மெசேஜ் வாங்குவாங்க, பர்மிஷன் வாங்குவாங்க, டிஎன்ஏ கிட்ட. அப்ப டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு புரோட்டீன். அப்ப எப்படி மெசேஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்பாங்க. தகவல்கள் எவ்வாறு பரிமாற்றப்படுகிறது அல்லது கடத்தப்படுகிறது, டிஎன்ஏ தன்னைத்தானே ரெட்டிப்படையும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
ரெட்டிப்படைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், டிஎன்ஏல இருந்து என்ன உருவாகும், ஆர்என்ஏ உருவாகும், ஆர்என்ஏல இருந்து புரதம் உற்பத்தி ஆகும். இது பெரிய லெசன், இது ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் நடக்கும். பட் இந்த அளவுன்னு இருக்கும், எவ்வளவு முடியுதோ சொல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் கொடுத்திருந்தாங்க, மேல டாப் டு பாட்டம் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ ரெட்டிப்படைதல், அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல என்ன நடக்கும், படியெடுத்தல் மூலமா என்ன உருவாகும், ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து என்ன உருவாகும், ஒரு புரோட்டீன். அப்போ மேல இருக்கிறதுக்கு என்ன பேரு, படி எடுத்தல் என்ன, நீங்க எக்ஸாம் போகும்போது பிட் எழுதிட்டு போறீங்களா, அதான் படி எடுத்தல். டிரான்ஸ்லேஷன்ன்றது என்னது, மொழிபெயர்த்தல். சின்ன குட்டியோண்டு இருக்கக்கூடிய பிட்டை வந்து என்ன இருக்கும், மொழிபெயர்த்து எக்ஸாம் ஹால்ல எழுதுறீங்களா, அது மொழிபெயர்த்தல். ஆனா இதுதான் கொஸ்டின் கேட்டு இங்க கம்பல்சரி கொஸ்டின் நிறைய பேர் மார்க் கிடைக்கல, நிறைய பேருக்கு மார்க் இல்ல பயாலஜில. இல்ல ஜென்ரலாவே கொஞ்சம் டஃப் தான் இந்த முறை, அதுவும் ஜுவாலஜில. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ போகக்கூடிய ஸ்டெப்புக்கு என்ன பேருன்னா இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற வார்த்தை எழுதிருக்கும். பாலிமரேஸ் சங்கிலி வினை என்ன பண்றாங்க, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அப்போ இதுல என்ன பண்ணணும், டிஎன்ஏல ஆர்என்ஏ இருக்கக்கூடிய வைரஸ்ல ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ போய் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்து திரும்ப அதுல இருந்து புரோட்டீன் வரும். அதனாலதான் ஆர்டிபிசிஆர்னு பேச்சாங்க. பிசிஆர்ல என்ன பிசிஆர் சோதனை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, பிசிஆர் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய டிஎன்ஏவை ஒரு உயிருக்கு அந்த ஒரு டிஎன்ஏவை ரெட்டிப்படைய வைக்கிறது. உங்க உடல்ல ஒரு வைரஸ் போயிருக்குதுன்னா அந்த ஒரு வைரஸ் உங்க பாடியில 1 கோடி ஆகுறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆனாதான் உங்களுக்கு என்ன இருக்கும், நோய் வரும். ஆனா இன்னைக்கே டெஸ்ட் எடுத்தா தெரியுமான்னு தெரியாது. ஆனா அத உங்க பாடியில இருக்கிற ஒரு செல் எடுத்து அதை வந்து என்ன இருக்கும், பிசிஆர் சோதனையில வச்சோம்னா, பிசிஆர் மெஷின்ல வச்சோம்னா அது 10 நாள்ல 1 கோடி வைரஸ் ஆகுறது 2 நாள்ல 1 கோடி வைரஸ் ஆக்கிரும். அப்போ உள்ள இருந்தாதான் 2 கோடி ஆகும். இல்லைன்னா அப்ப என்ன இருக்கும், 2 நாள் கழிச்சு எண்ட் ஆகும்போது அதுல எதுவும் சேஞ்ச் இல்லைன்னா உங்களுக்கு கொரோனா இல்லை, இது ஆர்டினரி சரியா இருக்கலாம். ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இது கொரோனா முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும். அதனால பிசிஆர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா, பின்னாடி வரப்போகக்கூடிய வியாதியை முன்னாடியே கூட்டியே என்ன இருக்கணும், அதிகமாகுறத இல்லைன்றது செஞ்சுக்கிறது யூஸ் ஆகுது அப்படின்றோம். சரி சார், பின்னாடியே பார்த்துக்கலாம். பின்னாடியே பார்க்கும்போது பாதிப்பு அதிகமா இருக்குல்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் என்றால் என்ன, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட் சொல்லிடுறேன், இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சது உங்களுக்கு. ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் என்றுதான் டிஎன்ஏ தன்னைத்தானே ரெட்டிப்பாகும். எப்படி ரெட்டிப்பாகும் பாருங்க, டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கு, சாரி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரியும் போது அதனுடைய ஒரிஜினல் பேரண்ட் இலை, ரைட்டா, பெற்றோர் இலை என்ன ப்ளூ கலர் இருக்கு, ஆனா சேய் இலைகள் இன்னொன்னு உருவாகுது அதோட. அப்போ ஒரு டிஎன்ஏ ரெட்டிப் பார்க்கும்போது ஒரு பெற்றோர் இலையும் இன்னொன்னு சேய் இலையும் உருவாகுது அப்படின்னு சொன்னது யாரா, ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் அப்படின்றது. அதை சோதனை மூலமா நிரூபிச்சது யாரா, மிசெல்சன் ஸ்டால். அது இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொன்னதான் மிசெல்சன் ஸ்டால். அதான் அவங்க 2 பேருடைய பிக்சரு அங்க கொடுத்துருக்கோம். இதுக்காக என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, மிசெல்சன் ஸ்டால். இவங்களும் அதே மாதிரி தான் நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் 15 ஐசோட்டோப்பும் நைட்ரஜன் 14 ஐசோட்டோப்பும் யூஸ் பண்ணி இங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படி நீங்க புக்கில் ரீடு பண்ணிக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, இந்த பிக்சர் வச்சு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த மீடியத்துல என்ன நடக்குதுன்ற மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. இதுல சேய் இலை யாரு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது 15NDNA படம். அது என்ன சார் 15 ஐசோடோப்பு 15. ஐசோடோப்பு 15 எப்படி இருக்கு, ரெட் கலர். அதனால இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கு, ரெட். சரி, அதுல போயிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஊற வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த பேரண்ட் இலை 2ஆ பிரியும். இதோ பாருங்க, இந்த ரெட் இங்க 2 வந்துருச்சா, தம்பி வந்துருச்சப்ப. சரி, அப்போ சேய் இலை உருவாகுது. அது எங்க சார், அது எப்படி சார் கிரீன் வந்துச்சு, நீங்க வெறும் டிஎன்ஏ வச்சிருக்கீங்க ஒரு பீக்கர்ல போட்டு. அப்போ 2 இலை தான் இருக்கு. அந்த 2 இலைக்குள்ள பக்கத்துல இருக்கிற கிரீன் கலர் இருக்கிறதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த சைட்டோசின்ல என்ன பண்ணிடும்னா இங்க சேரும். நம்முடைய ரெட்ல என்ன ஜீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேரும். இதனால பாத்தீங்கன்னா ஒண்ணு தாய் இலை எப்படி இருக்கு, ரெட், இன்னொன்னு எப்படி இருக்கு, கிரீன். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ எப்படி ரெட்டிப்படைதுன்றதுக்கு 3 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு என்ன இருக்கும், ஒரு ஒரிஜினல் டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா இதை பார்த்து அப்படியே இன்னொரு டிஎன்ஏ உருவாயிடும், ஒரு மெத்தட். இன்னொரு டிஎன்ஏ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதி பழையன காத்தல் அப்படின்ற, இதான் பாதி பழையன காத்தல். பாதி பழையன காத்தல்ல பெற்றோரது ஒரு ரெட் இருக்கா, பேரண்ட் சரி, ஆஃப் ஸ்பிரிங்கு ஒரு புதுசா இருக்கக்கூடியது, இதுதான் பாதி பழையன காத்தல். இன்னொன்னு சிதறல் முறைன்னு படிச்சிருப்பீங்க. சிதறல் முறை என்னன்னு
பேரண்ட் டிஎன்ஏ இருக்கு பாருங்க, அந்த பேரண்ட் டிஎன்ஏ இப்படி பேரண்ட் டிஎன்ஏ இருக்குமா, அந்த 2 பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இப்படி செதறி போயிடுமா, செதறினா வெளில துண்டு துண்டா மாறிடும். அப்புறமா ஒரு துண்டுல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய வேற அடினைன் கொண்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒன்னாட சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இப்படி உருவாகும். எப்படி ஒண்ணு தாயும் இன்னொன்னு சேயும் இப்படி உருவாகும் அப்படின்றான். அப்ப எது கரெக்ட்? இது கரெக்டா? ஒண்ணு வந்து இருக்கிறதுக்கு இங்க இருக்குதா, இன்னொன்னு அப்படியே உருவாகிடுதுன்னு கரெக்டா, இல்ல பாதி பழையன காத்தல் முறை கரெக்டா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிக்சரை பார்த்து பாருங்க. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் தான், பாதி தான் அப்படியே இருக்கு பாருங்க, இந்த ஸ்டாண்ட் அப்படி இருக்கு. ஆனா சிதறலாம் சிதறது கிடையாது, எங்குமே டிஎன்ஏ பீஸ் எல்லாம் நொறுங்கி எல்லாம் போறது கிடையாது. அதனால இங்க டிஎன்ஏ இருக்கா பெரியும், அந்த ஒரு ஸ்டாண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க, இப்ப ரெண்டு டிஎன்ஏ இப்படி இருந்துச்சு, பாதி பழைய காத்தல் ரெண்டா பிரியும். பிரிஞ்ச பின்னாடி இதுல இருக்கிற என்ன ஜீன் இருக்கோ அது மாதிரி புதுசா வந்து புதுசா வந்து இதுதான் பாதி பழைய காத்தல். பழசு அப்படியே தான் இருக்கும், புதுசு என்ன இருக்கும், புதுசு வந்து வெளியில இருந்து வரும். அதனால பாதி பழையன காத்தல் முறையில் தான் டிஎன்ஏ ரெட்டிப்படையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்றதுக்காக அவங்க எடுத்துக்கூடிய ஐசோடோப் எதுனா ப்ரூவ் பண்றதுக்காக N14 N15 N15 பாருங்க ஃபுல் ரெட்டா இருக்கு பாருங்க, அடியில இருக்கு, வெயிட் அதிகம். N14 எங்க இருக்கு பாருங்க, டாப்ல இருக்கு. ஆனா இதுல இந்த ஹைபிரிட் டிஎன்ஏ பாருங்க, ஹைபிரிட்னா ரெண்டும் சேரும் போது என்ன இருக்கும், கீழையும் கிடையாது மேலையும் கிடையாது, எங்க வந்துச்சு, நடுவுல வந்துச்சு. ரெண்டும் சேர்ந்துருக்கு, அதுக்கு வெயிட் ஆகுது கீழே போகும், வெயிட் கம்மியா இருக்குது மேல போகும். ரெண்டும் சேரும்போது என்ன இருக்கும், உனக்கும் வேணா இருக்கு நடுவுல நின்றுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கண்டிப்பா வரும் இந்த லெசன்ல. திருப்பி பார்த்துக்கோங்க, புக்ல இருக்கிற என்டையர் சிலபஸும். சரி, அடுத்து டெய்லர் அண்ட் கலீக். இந்த கண்டென்ட் உங்க புக்ல கிடையாது, நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. டெய்லர் அண்ட் கலீக், டெய்லர் அண்ட் கலீக் அப்படின்னா என்ன மீனிங்னா அவங்க கூட வேலை செய்யணும், ஒர்க் பண்றோம். இப்ப நான் அங்க ஒர்க் பண்றேன், என் கூட இருக்கிற மற்ற டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கலீக்ஸ். சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட், இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எதுல செஞ்சு பார்த்தா விசியா ஃபேபா. விசியா ஃபேபான்றது என்னதுன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, விசியா ஃபேபான்றது பீன்ஸ். இந்த ஃபேபா பீன்ஸ் பண்ணி ரேடியோ ஆக்டிவ் தைமரின் டிடெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் நியூலி சிந்தசிஸ் ஸ்ட்ராண்ட். நியூலி சிந்தசிஸ் ஸ்ட்ராண்ட்னா புதுசா உருவாக்கக்கூடிய டிஎன்ஏ எதுல செஞ்சிருக்காங்க, இங்க விசியா ஃபேபான்ற பீன்ஸ்ல செஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல பார்க்கும்போது இங்க பாருங்க பாருங்க, இதுல குரோமேட்டிட் இப்படி இருக்கு, அடுத்துல பாருங்க பாதி பழைய காத்தல், ஒரு புதுசு உருவாகும் பாருங்க, இதுல பாருங்க புதுசு பழசு எல்லாமே உருவாக்குது. இதுதான் ஹெபர்ட் டெய்லர் அப்படின்னு பேரு பேர். இந்த ஜஸ்ட் மெசேஜ் பண்ண டிஎன்ஏ ரெட்டிப்பாதலை, அதாவது எனக்கு விசியா ஃபேபான்ற பீன்ஸ் தாவரத்தில் செய்து காட்டி நிரூபித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சேம். இது வந்து என்ன மெத்தட் ப்ரூவ் பண்ணுதுன்னா பாதி பழைய காத்தல், செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், அப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் அப்படின்னா என்ன, டிஎன்ஏ ரெட்டிப்பாதலுக்கு யார் காரணம் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் டிஎன்ஏ. இப்போ ஒரு டிஎன்ஏ வந்து பாருங்க, இதுதான் ஃபுல் டிஎன்ஏ, இது டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏ ரெட்டிப் ஆகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குன்னா அதெல்லாம் மாறணும். தெரியும், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என் கையில இந்த வயர் வச்சிருக்கேன், இது டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கு, இல்ல ரெட்டிப்பாடு ரெண்டு முறுக்கி இருக்கு. இப்ப இது முறுக்கி இருக்குதுன்னா இதை நம்ம பிரிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது ஒண்ணு இல்ல, சிம்பிள். உங்க பேக்ல ஜிப் இருக்குல்ல, உங்க பேக் லாக் பண்ணி கொடுத்துருக்காங்கம்மா, அதை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணாதான் அதுல எப்படி பல்லு இருக்கோ அதே மாதிரி நீங்க டிரா பண்ணுவீங்க. அப்ப ஓப்பன் பண்ணணும்னா எங்க வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க, அதுக்குன்னு ஒரு ஓப்பனிங் பிளேஸ் வச்சிருக்கோம். ஒரு சில பேக்ல ஒரே ஒரு ஜிப் இருக்கும், ஒரு சில ரெண்டு கூட வச்சிருக்கோம். அப்ப ஜிப் இருக்கிற இடம் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி தானே ஓப்பன் பண்றீங்க. இந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஎன்ஏ ரெட்டிப்படையதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த ரெட்டிப்படையதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெட்டிப்பாதல் ஆரம்பமாகும் இடத்துக்கு பேரு ORI அல்லது ஒரி அப்படின்னு பேரு, ORI ஒரி அப்படின்னு பேரு. ஒரினா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், ரெட்டிப்பாதல் இடம். அப்ப எத்தனை ரெட்டிப்பாதல் இடம் இருக்கும், ஒரு டிஎன்ஏல 1 இருக்கலாம், ஒரு செல்ல 2 இருக்கலாம். பாருங்க மேல இருக்கிற டிஎன்ஏ 2 இருக்கு, எப்படி இருக்கா சார்? அதானே சார் டின்னு போட்டுக்கிறீங்களே. வாட் இஸ் டி? டீனா டெர்மினஸ். டெர்மினஸ் முடியும் பாருங்க, இங்க ஆரம்பிச்சுன்னா அது இங்க இதுக்குள்ள முடிஞ்சிடும், இங்க ஆரம்பிச்சுன்னா இங்க இடத்துல முடிஞ்சிடும். அப்போ ஒரு ஜீனும் ரெட்டிப்பாதல் ஆகிறதுக்கு டபுள் ஆகணும்னா அந்த இடம் என்ன இருக்கும்னா 2 இடம் இருக்கும், ஆரம்பிக்கும் இடம் முடிவுப்படும். இப்ப பாருங்க, எப்பவுமே டிஎன்ஏ ரெட்டிப்பாகிறது எங்க இடத்துல இருக்கும், O என்ற இடத்துல ஆகும். அப்போ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஓன்றது அங்க எழுதியிருக்காது. டிஎன்ஏல எங்க சார் ஓன் மார்க் பண்ணிருக்காங்களான்னா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. எப்பவுமே ஒரு பர்டிகுலர் காரமூலம் இருக்கு, அடினைன் குவானைன் தைமின் TA தான் ஸ்டார்டிங் பாக்ஸ், ஸ்டார்டிங் பாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பாக்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கலாம், டாடா பெட்டி.
எங்கேயாவது இடத்துல படிச்சு ஞாபகம் இருக்கும், அது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் டிஎன்ஏ ரெட்டிப்பாகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிக்கும். இப்போ நீங்க இங்கிருந்து சேலம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்ப எங்க பஸ் ஏறுவீங்க? இதுக்கு ஒண்ணு பஸ் ஸ்டாப்புக்குன்னு ஒரு ஸ்டாப் இருக்கு, அங்க வரையும் போகணும் இல்ல. அப்ப அந்த இடத்துல தானே போய் நீ கை நீட்டுற இடத்துல நிறுத்துறாங்களா பஸ்? நிறுத்துறது இல்ல. அந்த மாதிரி டிஎன்ஏ ரெட்டிப்படைய ஆரம்பிக்கிற இடத்துக்கு பேரு என்ன பேரு? ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேர். அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ டபுள் ஆகுது. இப்ப பாருங்க, இங்க ஒரின்றது இந்த பிளேஸ் இருக்கு. அந்த ஒரின்றது எப்ப ஆகும்? முதல் இந்த ரெண்டுக்கும் அடினைன் குவானை, இங்க பாருங்க அடினைன் இருக்கா, மேல அடினைன் இருக்கு, இங்க தைம் இருக்கு. ரெண்டையும் ஜாயின் பண்றது யாரு? என்ன பாண்ட்? என்ன பாண்டு? ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் இங்க இருக்கும் பாருங்க. இதுக்கு ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்திருக்குமா? இதை உடைச்சிட்டு பிரேக் பண்ணிச்சு. யாரு உடைச்சா? அதுதான் இவரு. யாருது? எந்த நொதி? இந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பு, இரட்டை இரண்டு சங்கிலிகளுக்கும் நடுவில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைப்பது யாருன்னு கேட்டா ஹெலிகேஸ் என்ற நொதி. சரி, இப்ப ஏன் டிஎன்ஏ ரெட்டிப்பாகணும்? ஒய் டிஎன்ஏ மஸ்ட் பி ரெப்ளிகேட்டட்? ஏன் டிஎன்ஏ ரெட்டிப்பாகணும்? நீங்க சின்ன குழந்தைகளா இத்தனோண்டு இருந்தீங்க, அம்மா இப்படி தூக்கிட்டு இருந்தாங்க கையில, தோல் மேல உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வளர்ந்துருக்கீங்களா? அப்போ இன்கோர்ஸ் ஆஃப் அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் வளர்ந்துருப்பீங்களா? அப்போ வளர வளர என்ன இருக்கும்? செல்லு கவுண்ட் அதிகமாகும். செல் கவுண்ட் அதிகமாகணும், ஒரு செல்லுக்கும் ஒரு டிஎன்ஏ பிரிச்சு கொடுக்கணுமா இல்லையா? அப்போ டிஎன்ஏ என்ன இருக்கும்? வளர்ச்சிக்காக இது பண்ணணும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன இருக்கும்? ரெஜுவனேஷன். ரெஜுவனேஷன் என்ன இருக்கும்? டெஸ்ட்ராய். செல்லு அழிஞ்சிச்சு, நடந்து பாருங்க, ஒரு முள்ளு குத்துச்சு, அங்க வந்திருக்கும் 1 கோடி செல்லு போயிடும். அப்போ அங்க சேர்ந்து போன செல்லுக்கு பதிலாக இன்னொரு டிஎன்ஏ கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காக டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும். அதனால டிஎன்ஏவை ரெட்டிப்படைய வைக்கிறது யாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஹெலிகேஸ் என்ற நொதி. ரெட்டிப்பாக வைக்கிறது இல்ல, அது அதனுடைய பாண்டை மட்டும்தான் பிரேக் பண்ணுது. ரெட்டிப்பாகிறதுக்கு நொதி யாரு அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற ஒரு நொதி வரும், அது பார்க்கலாம். ரைட், இங்க பாருங்க. அடுத்து டிஎன்ஏ ரெட்டிப்படைதல். இந்த டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் டிஎன்ஏவுக்கு ஒரு ரெண்டுலயும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டெர்மினல் ரீஜன். இது 3' அப்படின்னு சொல்லிப்போம், அதன் ஆப்போசிட் 5ல முடிச்சோம். அதே மாதிரி 5' அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன சொல்லியிருக்கோம்? அதனுடைய எண்டு 3' அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிஎன்ஏ வந்து முதல் செப்பரேட் ஆகும். செப்பரேட் பண்றது யாரு? என்ன நொதி? ஹெலிகேஸ். ஹெலிகேஸ் என்ற நொதி இங்க பாருங்க நடுவுல போய் அதை கட் பண்ணிடுச்சு. சார், மொத்த நீளத்துக்கும் டிஎன்ஏ கட் பண்ணுமா? கண்டிப்பா கட் பண்ணது. டிஎன்ஏவோட நீளம் 2.2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புக்ல கொடுத்துருக்காங்க 2.2 மீட்டர் நீளமா. சார், முதல்ல வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்க. செல்லே கண்ணுக்கு தெரியாது, இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற டிஎன்ஏ இவ்வளவுதான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு கூட தெரியாது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா. அப்ப அது எப்படி அவ்வளவு நீளமா இருக்கக்கூடியது? வித்துன்னு கண்ணுக்கே தெரியாது செல்லுக்குள்ள இருக்குதா. இந்த மாதிரி என்ன இருக்கும்? நிறைய டிஎன்ஏ ஹைலி ஃபோல்ட் ஆகி இருக்குது அப்படின்றோம். கடையில பூக்கட்டுற நூல் வச்சிருக்காங்க, ஒரு உண்டை 2 ரூபா 3 ரூபா இல்ல 5 ரூபான்னு வாங்குறீங்க. ஆனா பிடிச்சிருந்தீங்கன்னா எங்க வரையும் போகுது? 5 ரூபா வரையும் போகுது. போகுமா போகாதான்? அப்போ அவ்வளவு 5 ரூபா வரையும் போகிறது எப்படி இங்க ஒரு செல்லுக்குள்ள இருக்கும்? அது ஒரு செல்லுக்குள்ள, ஒரு ரூம்குள்ள கூட கிடையாது, ஒரு பாக்கெட்டுக்குள்ள கிடையாது. இன்னும் ரொம்ப சின்ன பொருளா கூட வச்சிருக்கிறாங்க இல்ல. இந்த நூல் கூட பேரல, இந்த துணி தைக்கிற நூல் இருக்கு பாருங்க, ஸ்டிச்சிங் நூல், அது இன்னும் தெரிஞ்சா இருக்கும். ஒரு பாக்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இங்கிருந்து எங்க மதுரை வரைக்குமே போயிடலாம். நூல் போட்டீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு, ஒரு 10 ஒரு 50 பாக்கெட் போட்டீங்கன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா மதுரை வரைக்குமே போயிடும். அப்ப எப்படி இருக்கு? அவ்வளவு டைம் காயில்டு இருக்குது அப்படின்றோம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, அந்த டிஎன்ஏ ஹெலிகேஸ் இப்ப இங்க அன்வைண்ட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க ஹெலிகேஸ் திருப்பி சொல்லிக்காம பாருங்க, ஹெலிகேஸ் போயிடுச்சு. ஒரு பக்கம் பேரண்ட் டிஎன்ஏ இப்படி இருக்கு, இந்த பக்கம் உங்க பேரண்ட் டிஎன்ஏ இப்படி இருக்கு. இதுல ஒரு மஞ்சள் கலர் உட்கார்ந்து இருக்கு பாருங்க, எல்லோ கலரா இருக்கக்கூடியது ஒரு என்சைம். த நேம் ஆஃப் த என்சைம், வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம்? RNA பாலிமரேஸ். RNA பாலிமரேஸ் மாதிரி தான் யாருமே ஜிப்பு மாதிரி. ஜிப்ல ரன்னர் இருக்குல்ல, பிடிச்சு இழுக்கிறோம் பாருங்க, அந்த ரன்னர் பிடிச்சு இழுத்தா பக்கத்துல இருக்கிறத இழுத்து உள்ள போட்டுரும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் எல்லாம் இங்க சேர்த்திரும். அப்போ ஒரு ஸ்டாண்ட்ல டிஎன்ஏல இங்க பாருங்க, இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல அடினைன், இங்க தைமின் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுல இருக்கக்கூடிய இதுல ஃபுட்ல இங்க அடினைன் இருந்தா தைமின் இங்க கொண்டு போவோம். தைமின் இருந்தா இங்க என்ன சேர்த்தோம்? அடினை கொண்டு வந்து சேர்த்தோம். அப்ப சேர்த்தும் போது நம்ம ஃபுட்ல இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கு? நியூ ஸ்டாண்டா இதானே, இது நியூ ஸ்டாண்ட். அப்போ டிஎன்ஏ ஒரு பக்கம் டிஎன்ஏ கண்டினியூஸா உருவாகும். இந்த மாதிரி உருவாச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பேரு, லீடிங் ஸ்டாண்டு. இன்னொரு பக்கம் போச்சுன்னா அங்க கட்டாயம் வரும், விட்டு வரும், அதுக்கு பேர் லாகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பேரு. லாகிங் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய டிஎன்ஏ துண்டங்களுக்கு என்ன பேரு? ஒகாசாகி துண்டங்கள் அப்படின்னு பேரு. அந்த ஒகாசாகி துண்டங்களை பின்னாடி யார் இணைக்கிறாங்க ஒன்னோட ஒன்னா? டிஎன்ஏ லைகேஸ். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஹெலிகேஸ்ன்றது டிஎன்ஏவை ரெண்டா இருக்கிற டிஎன்ஏவை பிரிக்கக்கூடியது. ரெண்டா இருக்கிறத தனித்தனியா பிரிக்குது ஹெலிகேஸ். டிஎன்ஏக்குள்ள நைட்ரோஜனஸ் காரங்களை சேர்த்து ரெண்டா மாத்துறது பாலிமரேஸ். ஒரு பக்கம் விட்டு விட்டு வருது பாருங்க, இந்த துண்டங்களை சேர்க்கிறது யாருன்னு சொன்ன டிஎன்ஏ லைகேஸ். புரியுதுங்களா? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இது பேரண்ட் ஸ்டாண்ட். பேரண்ட்ன்றது ரெட்டா இருக்கிறது, புது ஸ்டாண்ட் இப்போ உள்ள இருக்கிறது ப்ளூவா இருக்கக்கூடியது. ஓகே, இந்த கலர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரெட்டு, எல்லோ, கிரீன்னா பாருங்க இதுல இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அடினைன், தைமின், குவானைன், 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க டிஎன்ஏ வந்து ரெட்டை இது உருவாயிடுச்சு. அதே மாதிரி பாருங்க இங்க வந்து பாருங்க டிஎன்ஏ பாலிமரேஸ் 3, பாலிமரேஸ் 3ன்றதான் டிஎன்ஏவை ரெட்டிப்படை வைக்கிறதுக்கு ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த டிஎன்ஏ ரெட்டிப்பு கவை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? இப்படிதானே பார்த்துருக்கீங்க. சரி, இது வந்து ஆன்டிபாடியோட படம். டிஎன்ஏ ரெட்டிப்பு கவை இப்படி தலைகளா பார்த்துருப்பீங்க, இப்படி பார்த்துருப்பீங்க. நம்ம தானே ஒரு பக்கம் விட்டு விட்டு வர மாதிரி பார்த்துருக்கோம், அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். இது பார்த்துக்கோங்க. இதுக்கு பேரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இதுக்கு பேர் ஒரே அப்படின்னு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேர். ரெட்டிப்பாதல் கவை. ஒரு டிஎன்ஏ எத்தனை கவை இருக்குன்னா 2 இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் ஒரு Y இருக்கும், இந்த பக்கம் ஒரு Y இருக்கும். ஒரு டிஎன்ஏ ரெட்டிப்படைதுனாவே அங்க எத்தனை Y ஷேப் இருக்குன்னா 2 இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ ஒரு பக்கத்துல இருக்குது 3 டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது எப்படி இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். 5' to 3' இருக்குது, கண்டினியூஸ் இருக்கும். 5' to 3' தட் இஸ் சேய் இலையில 5 to 3 போகுது, தொடர்ச்சியா இருக்கும். அதர் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 5 to 3. எல்லாம் 5 to 3 அப்படின்னு பாருங்க. இங்கிருந்து 5 இந்த பக்கம் போகும்போது 3, எல்லாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஒகாசாகி துண்டங்கள் அப்படின்னு பேரு. அதை இணைக்கிறது யார் சொன்ன? டிஎன்ஏ என்ன பேரு? பாலிமரேஸ். ஓகே, கொஞ்சம் இது ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் 4 நாளே எடுக்கும். 3 hours எடுத்தா இருக்கும். ஸோ அது இதான் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட் சொல்லிட்டோம். இப்ப பாருங்க சார், நம்ம ஹியூமன்ல ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் டிஎன்ஏல ரெட்டிப்படைகிறதுக்கு ஈகோலைன்றது பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியா எங்க இருக்கும் தெரியுங்களா? சொல்லுங்க, தப்பு இல்லை. நம்முடைய ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், நம்ம பெருங்குடல்ல இருக்கும் நிறைய ஈகோலை. அந்த ஈகோலை பாக்டீரியா தான் நிறைய என்ன இருக்கும், உணவு இல்லைன்னா சீக்கிரம் என்ன இருக்கும், மக்க வைக்கிறது, கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்க. அதெல்லாம் என்ன இருக்கும்? ஈக்குவலை பாக்டீரியா. ஈக்குவலை கட்டாயம் இருந்தே இருக்கணும். இல்ல சார் நான் ஃபுல்லா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது மருந்து சாப்பிட்டு கொண்டுறோம்னா டைஜஷன் ஆகாது, ஜீரணம் ஆகாது. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க ரெப்ளிகேஷன் பாக்டீரியா. ரெப்ளிகேஷன் எவ்வளவு நேரத்துல நடக்குதா? ஒரு செல் 2 செல்லா மாறி 18 நிமிஷம் தான் ஆகுதும். யாருக்கு? பாக்டீரியாக்கு. இப்போ அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஈகோலையில இருக்கக்கூடிய பேஸ் பேரு என்ன இருக்கும்? பெர் செகண்டுக்கு 2000 பேஸ் பேர் ஆட் பண்ணுமாப்பா. ஒரு செகண்ட் பேஸ் பேர் என்ன தெரியுதா? கார மூலங்கள். நம்முடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய லென்த் எவ்வளவு தெரியுமா? 6.6 × 10⁻⁹ சொல்றோம். அப்போ 6600000 அப்படியே போற ஒரு 9 முறை போறீங்க. அப்போ இத்தனை பேஸ் பேர்ஸ். இப்ப பாருங்க இங்க ஒரு சோர்ஸ் டிஎன்ஏ போறோம். அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், இப்படி இருக்கு. இதுக்கு நேரா இதான் சோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க பேரண்ட், உங்களுக்கு ஒரு ஒர்க், இப்போ நான் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய். ஆனா என்ன பண்ணும்? அடினைனுக்கு நேரம் தைமின் போடணும், தைமின் நேரம் அடினைன் போடணும், கோனைனுக்கு நேரம் சைட்டோசின் போடணும், சைட்டோசின் நேரம் கோனைன் போடணும். இதான் ரூல். 1 மணி நேரத்துல நீங்க எத்தனை பேஸ் பேர் போடணும்? 6 × 10⁻⁹ அவ்வளவு போடணும். இப்போ ஒரு 66 பில்லியன் காரமூலங்கள் இணைக்கும். அப்படியே நேரம் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஒர்க் கிடையாது. இங்க அடினைன் கலர் மட்டும் வச்சிருக்கேன். அங்க ரெட் இருந்தா நீங்க ப்ளூ வைக்கணும், ப்ளூ இருந்தா கிரீன். எல்லாம் எடுத்து வைக்க முடியும். 1 hourல தரணும். மேனுவலா வச்சாலும் சரி, நீங்க கம்ப்யூட்டரைஸ்ல பண்ணாலும் பண்ண முடியாது. அப்ப அத்தனை பண்ணும், அது தப்பு இல்லாம பண்ணும்ல சார். இப்ப நீங்க இங்க அடினைன் இருக்கணும் சார், தெரியாதனமா அடினைன் பக்கத்துல நேர தைமின் வச்சுட்டேன் சார், அடினைன் நேரம் அடினைனே வச்சுட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்? பண்பு மாறிடுமா? அப்ப என்ன ஆகும்? மனுஷனுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு கேரக்டர். ஸோ அதனால இது எல்லாமே வித்தவுட் எனி ஈவன் சிங்கிள் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா பண்ணும். அவ்வளவு வேகமா பண்ணுது. அது மாதிரி 2000 பேஸ் பேர் ஒரு செகண்ட் பொருட்களை 2000 பீஸ வைக்கணும். நீங்க மெஷின் பாருங்க, மெஷின் கேட்ட ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் தான் இந்த லேஸ் இதெல்லாம் பேக்கெட் வந்து
பேக்கிங் பண்றாங்க பாருங்க, அது கூட என்ன இருக்கும், லேஸ் ஃபுல்லா என்ன இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா பாக்கெட்ல வந்து என்ன இருக்கும், டக்குன்னு இருக்கும், ஒரு 100 கிராம் வந்து விழும். இது டக்குன்னு அந்த பக்கத்துல ஒரு மிஷின் ஒரு அமுத்தம். இது கூட என்ன இருக்கும், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆயிடும். ஆனா டிஎன்ஏல நைட்ரோஜனஸ் பேஸ் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு 2000 பேஸ் ஒரு செகண்ட் பொருட்கள் வந்து 2 3 2000 என்னணும் என்றது மட்டும் கிடையாது. நம்ம சாதாரண பண்ணாங்க, நம்ம டிஜிட்டல் வாட்ச் இருக்கு பாருங்க, கையில கட்டுறீங்க பாருங்க, ஒரு செகண்ட் ஓடுற இடத்துல பக்கத்துல நம்பர் வரும் பாத்தீங்களா, ஒரு செகண்டுக்குள்ள வச்சீங்கன்னாவே 1 2 3 4 100 99 மில்லி செகண்ட் நம்ம ஓடுதல், 100 மில்லி செகண்ட் ஓடுது. ஆனா ஒரு செகண்டுக்கே 100 தான் ஓடுது இல்லையே. அப்ப 2000 எவ்வளவு ஸ்பீடா நடக்கணும், அவ்வளவு ஸ்பீடுக்கு நடக்கும், வித்தவுட் எனி மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். அப்படி இருந்தாதான் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா மியூட்டேஷன் அதுதான் குழந்தைங்களுக்கு உருவாகும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. நார்மலா சின்ன சின்ன மியூட்டேஷன் இருக்கும்போது கொஞ்சம் மாறி இருப்பாங்க. அக்கா மாதிரி அண்ணன் இருக்கிறதுல, அக்கா தம்பி மாதிரி தங்கச்சி இருக்கிறதுல, சரிட்டா. இது நார்மலா இருக்குது. நிறைய பிக் சேஞ்சஸ் நடக்கும் போது என்ன இருக்கும், மொத்த உருவமே மாறுறாங்க. அப்போ நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, அப்போ நம்மளுடைய ஜீனுடைய சீக்வன்ஸும் மங்கியோடைய ஜீன் சீக்வன்ஸும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல, ரைட். சோ இங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, பாக்டீரியாவில ரெட்டிப்படையும் போது பாருங்க, ரெட்டிப்படைதலுக்காக 2 பக்கமும் உருவாகுதுன்றதை காட்டியிருக்காங்க. இந்த பக்கமும் டபுள் ஆயிட்டு போகும், இந்த பக்கமும் டபுள் ஆயிட்டு வரும். சரி, இந்த டிஎன்ஏ ரெட்டிப்படையுது எங்க நடக்குது அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, செல் டிவிஷன் எங்க நடக்குது, செல் சுழற்சி நடத்துனாங்களா, செல் பிரிதல் நடத்துனாங்களா, அதுல எங்க நடக்குதுன்னு சொல்றாங்க, எம் ஃபேஸ்ன்றது என்ன இருக்கும், செல் பிரிதல் நிலை. செல் பிரியணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க அக்கா அண்ணன் எல்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தனியா வீடு கட்டி உருக்கணும்னா முதல் வீடு கட்டுறதுக்கு தேவையான என்ன உருவாக்கணும், செங்கல் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா. அப்ப வாங்கணுன்றது யாரு, காசை சேர்த்து வைக்கணும். அதுதான் டிஎன்ஏ சிந்தசிஸ். ஒரு செல்லு பிரியதுக்கு முன்னாடி நம்ம பாடியில 46 குரோமோசோம் இருக்குன்னா இது 2 உருவாகணும், 2 செல் ஃபார்ம் ஆகணும்னா ஈச் 46 அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், செல்லுக்குள்ள எத்தனை குரோமோசோம் ஃபார்ம் ஆகணும், 92 குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். அதானே, அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, டிஎன்ஏ எஸ் ஃபேஸ்ல தான் டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நடக்குது. அப்போ டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நடக்கக்கூடிய இடம் எஸ் நிலை. புரியும், சிந்தசிஸ். சிந்தசிஸ்னா டிஎன்ஏ ஒரு, அப்ப மொத்தம் எத்தனை ஃபேஸ், எத்தனை நிலைகள் இருக்கு செல் சுழற்சியில, என்னென்ன நிலைகள்னா இங்க கொடுத்திருக்காங்க, G1 G0, அடுத்து எஸ் நிலை, அடுத்து G2, அடுத்து எம் ஃபேஸ். ஆக்சுவலாவே நிஜமாவே செல் பிரிதல் நடக்கக்கூடியது கொஞ்சோண்டு காலக்கடம், மிச்சம் எல்லாம் எனக்கும் சும்மா தரும் பாருங்க. ஜி என்றது என்ன இருக்கும், கேப், சும்மாவே என்ன இருக்கும், கொஞ்ச நாளைக்கு என்ன இருக்கும் வளர்ச்சி, எந்த வேலையும் செய்யாம அப்படி நம்ம தூங்கும் போது நைட் டைம் ஆகும்போது என்ன இருக்கும், எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும் பாருங்க, அந்த மாதிரி. ஆனா நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே ஒரு 7 hours 8 hours தான். அந்த மாதிரி இங்க பிரியக்கூடிய ஸ்டேஜ் வந்து மைட்டாசிஸ் ஸ்டேஜ். அந்த மைட்டாசிஸ்ல 3 நிலை. அதுக்கப்புறம் தான் நீங்க இதுதான் படிச்சிருப்பீங்க, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. செல் சுழற்சியின் நிலைகள் யாவைன்னு கேட்டா நீங்க சொல்ல தெரியும், 1 2 3 4 5 இப்படி. சரிங்களா, ஓகே. சரி, இப்ப நீங்க இது எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும்போது இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்துதான் வரணும் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் மெஷினரி என்சைம்ஸ். இது ஓகே, வர முடிஞ்சிச்சு. சரி, டைம் ஆச்சா, பிரேக்கா? சரி, இவ்வளவுதான் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து molecular basis of inheritance. இது நம்ம சொல்லல, இதெல்லாம் நான் ஏன் சொல்லலைன்னா, நைட்ரஜனஸ் பேஸ் அன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் சொன்னா பயோமாலிகுல சொல்லியிருப்போம். டிஎன்ஏ என்ன அடினைன், குவானைன், தைமின், பென்டோஸ், சுகர் பாருங்க, இது தெரியுங்களா. நியூக்ளியோடைடு என்னது, நைட்ரஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட் சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைடு. இதுல இது மட்டும் எடுத்துட்டோம்னா, இதை மட்டும் எடுத்துட்டோம்னா அது என்ன பேரு, நியூக்ளியோசைடா. ஸோ அதுதான் இது. அதனால அந்த டாபிக் வந்து நம்ம இதுல சொல்ல. ஸோ அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க பயோமாலிகுல்ஸ்ல. அதே மாதிரி இந்த மாரிஸ் வில்கின்ஸ் அப்படின்ற ஒரு யாருன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் ரோஸ்லின் பிராங்க்லின், இவங்க இருக்காங்க பாருங்க. இவங்க தான் அடெனைன், குவானைன், தைமின், சைட்டோசின் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அது என்னது ரூல், அடெனைனும் தைமினும் ஜாயினா இருக்குது டபுள் பாண்ட், குவானைனும் சைட்டோசினும் ஜாயினா இருக்குது ட்ரிபிள் பாண்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்த கான்செப்ட் இதான் அவங்க சொன்ன கான்செப்ட். A equal to 2, A equal to T, G equal to C அப்படின்றது. இந்த ரேஷியோ பார்த்தீங்க, இதுல சம்மு கேட்டாலும் கேட்பாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம்மு கேட்பாங்க. எப்படி சார், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, சும்மா சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இது மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு உயிரில் இருக்கக்கூடிய
சரியா? ஒரு உயிரில இருக்கக்கூடிய அடினைன் அளவு 30%. அடினைன் அளவு 30%. அப்போ சைட்டோசினுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. என்ன எழுதுறீங்க? அப்போ அடினைன் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 30. ஆமா தானே? அப்போ அது அடினைன் யாரோட சேருது? யாரோட சேருது? தைமின் தானே. அப்ப தைமின் 30 தான் இருக்கும். புரியுதா? பாருங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்டிருக்கேன்? சைட்டோசின் என்னன்னு கேட்டேன். அதே எப்படி நீங்க பாட்டு போட முடியாது. சரி, இது 30, இது 30 வச்சுக்கிறேன், அது 20 வச்சுக்கிறேன்னு போட முடியாது. இப்ப நான் போடுறேன் பாருங்க. இப்ப இப்படி கூட போடலாம் தானே சார்? 30, 60. இது ஒரு 20%, 20%, இப்ப 100% வந்துருது தானே? பாய்ஸ் புரியுதா புரியலையா? தம்பி, அடினைன் 30% கொடுத்துருப்பா. சைட்டோசின் எவ்வளோன்னு கேட்கிறோம். இப்ப நான் இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அடினைன் யாரோட சேரும் சொல்லுங்க? தைமின். அப்போ அடினைன் 30% தான். தைமின் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் 30. அப்போ அடினைன் ஈக்குவல் டு தைமின். இது ரூல் கரெக்ட் தானே? பேஸ் பேர் எது எதோட 30 தானே போடணும். சரி, குவானைன் சைட்டோசின் கொடுத்துருக்காங்க. அப்ப குவானைன் சைட்டோசின், குவானைன் எவ்வளவு இருக்கும்? இது 30, 60 போனா தைமினும் சைட்டோசினும், சரி, குவானைனும் சைட்டோசின் எவ்வளவு இருக்கணும்? 40. அப்ப 40 எவ்வளவு இருக்கணும்? 20. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது சார்? 10, இது எனக்கு ஒரு 30, இப்படி பிரிச்சுக்கலாமா? நோ. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுமே சேர்ந்தா ஈக்குவல், லெஃப்ட் ரைட்டு சேர்ந்தா ஈக்குவல், பியூரினும் பைரிமினும் ஈக்குவல் ஆகும். அதான் அந்த மாதிரி சம்மு கேட்கலாம், இல்ல இப்படியும் கேட்கலாம். இது பார்த்துக்கணும். வேற என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது விட்டு போயிருந்தான்னு சொல்றேன். அதான் இந்த பேஸ் பேர்ஸ் பாருங்க. ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் ஹியூமன், மனிதனுடைய ஹாப்ளாய்ட் ஒற்றை இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, இது புக்ல இருக்கு, உங்க நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல இருக்கு. 3.3 ஹாப்ளாய்ட்னா 23 குரோமோசோம் இருக்கக்கூடிய இதுல டிஎன்ஏ உடைய வரிசைகள் எவ்வளவு இருக்குன்னா 3.3 into 10 to the power of 9. அப்ப 3.3 into 10 to the power 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. அப்போ இவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கும். பேஸ் பேர்ஸ் என்னது? கார இணைகள். ஒரு கார இணைன்றது யார்? அடினைன், தைமின். இது ஒரு கார 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி தப்பு இல்லாம பண்ணணும் அத்தனை கோடி காரங்களையும் அப்படின்றாங்க. ஹாப்ளாய்ட் செட்ல 33. ஆனா டிப்ளாய்டு போது 6.6 into 10 to the power of 9 அப்படியே டபுள் பண்ணிக்கணும். இருங்க, ஆயிடுச்சு. ரெண்டு ஜஸ்ட் ஒரு ஏதாவது சொல்லலாம். இந்த சதான் பாட்டுக்கேன். டிஎன்ஏட நீளத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் எவ்வளவு இருக்கு? 6.6 into 10 to the power of 9. அப்ப பார்க்கும்போது எதோட மல்டிப்ளை பண்ணும்? ஒரு டிஎன்ஏல ஒரு காரமூலத்துக்கு இன்னொரு காரமூலத்துக்கு இடைப்பட்ட இடைவெளினா பகிது. இந்த இடைவெளி 0.34. அப்ப இத்தனை காரமூலமா இருக்கு அப்படின்னு அதுக்கு இடைவெளியை மல்டிப்ளை பண்ணா டிஎன்ஏட நீளம் கிடைக்கலாம். அதே மாதிரி சில டைம் என்ன, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். இதுல பாருங்க, டிஎன்ஏ நீளம் கொடுத்துட்டாங்க. எத்தனை காரமூலங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? லென்த், நீளத்தை எதனால இருக்கும்? இடைவெளி, ஒண்ணுக்கு இன்னுக்கு இடைவெளியில டிவைட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சிபிஎஸ்இ புக்ல இருக்கக்கூடியதா. நம்மளுக்கு என்ன அவங்க கொடுத்துருப்பாங்க, இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. மேல இருக்கிறது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்க மாட்டாங்க. காரமூலங்களை கண்டறிவது எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன இருக்கும்? நீளம், டிஎன்ஏவின் நீளம், டிஎன்ஏ நீளம் டிவைடட் பை கார வரிசைக்கு இடைவெளி ஒண்ணுக்கு ஒண்ணு. இது என்ன கிடையாது பாருங்க, இப்படி போட்டுப்பாங்களே. இப்படி போடும்போது இதுக்கும் இருக்கிற இடைவெளி எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் பா. 0.34 into 10 to the power of 9 பாரு. இது கான்ஸ்டன்ட், எல்லா உயிரினங்களுக்கும் கான்ஸ்டன்ட். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும், ஏனில ஒரு படிக்கட்டுக்கும் இன்னொரு படிக்கட்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி 0.34 என்று கான்ஸ்டன்ட். அப்போ சார் அது எப்படின்னா, ஒரு டிஎன்ஏ நீளம், இப்போ ஒரு ஏணி வச்சிருக்கேன் சார், இதை நீளம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன வேணுப்பேங்க சார்? நீளம்னா நீங்க என்ன பண்ணணும்? ஏனியோட நீளம் 10 சார் கண்டுபிடிக்க முடியும். சார் ஏனியில் எத்தனை படிக்கட்டு சார் இருக்கு? 10. ஒரு படிக்கட்டுக்கும் இன்னொரு படிக்கட்டுக்கு எவ்வளவு இடைவெளி? 1 மீட்டர். 1 மீட்டர்னு பாருங்க, இங்க ஒரு கால் வச்சு இங்க ஒரு கால் வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். இல்ல ஒரு அடி. அப்போ 10 கட்டை இருக்கு, ஒண்ணுக்கு இன்னுக்கு ஒரு இருக்கக்கூடிய இடைவெளியும் 1 அடி இருக்கு. அப்போ எவ்வளவு நீளம் இருக்கும்? 10 அடி into 10. அதான் கான்செப்ட். சரி, ஓகே, நீங்க போயிட்டாங்க, டைம் ஆச்சு, பிரேக் எடுத்துக்கோங்க. இருங்க ஒரு செகண்ட். இந்த மாதிரி ஏதாவது சம்மதம் இருக்குப்பா, திருப்பி உங்களுக்கு கிளாஸ் எப்போ வரும் தெரியல. அப்புறம் பாருங்க, இந்த நியூக்ளியோசோம் என்ன? ஒரு நியூக்ளியோசோம்குள்ள எத்தனை புரோட்டீன் இருக்கும்? ஹிஸ்டோன் புரதங்கள் மேல 4 கீழே 4. அது
இதுல படிச்சிருப்பீங்க, அதை பாத்துங்க. இதை முடிச்சிடறேன், இதை சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவு. அது ஒரு புரியாம இருக்கலாம். நியூக்ளியோசோம்கள், ஒரு நியூக்ளியோசோம்குள்ள எத்தனை இருக்கும்ட்டு பாருங்க. அந்த நியூக்ளியோசோம் 8 நியூக்ளியோசோம், அந்த சரி 8 ஹிஸ்டோன் புரதங்கள், அந்த 8 ஹிஸ்டோன் புரதங்கள் சேர்ந்த ஒரு நியூக்ளியோசோம். அந்த ஹிஸ்டோன் புரதத்தை டிஎன்ஏ எத்தனை முறை ரவுண்ட் வருது? 2 ரவுண்ட் வருது, 2 முறை ரவுண்ட் வருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஒரு ரவுண்டுக்கு 200 பேஸ் பேர்ஸ் இருக்கான் பார்த்தோமே, ஒரு ரவுண்ட் வரும்போது 200 பேஸ் பேர்ஸ். தான் நியூக்ளியோசோம். பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், மணியில் அதாவது கயிற்றில் கொட்ட மணி போல இருக்கு. இதான் ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். அப்ப இந்த ஒரு நியூக்ளியோசோம் பாருங்க, இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். ஆமா, இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருகி இருக்கும், இந்த சுருள் இருக்கும். இந்த சுருள் இன்னும் பலமுறை இருக்கும், இது பலமுறை இருக்கும். அதுதான் குரோமேட்டிட். குரோமேட்டிட் ரொம்ப கண்டென்ஸ் ஆகும்போது அது குரோமோசோமா இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்தா வெளியே வரக்கூடியதான் டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏ எதை சுற்றி உள்ளதுன்னா புரதங்களை சுற்றி உள்ளது. அந்த புரதத்துக்கு என்ன பேரு? ஹிஸ்டோன் புரதங்கள் அப்படின்னு பேர். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், இது கடைசி. யூக்ரோமேட்டின் ஹெட்டரோக்ரோமேட்டின் என்னன்னு கேட்பாங்க. யூன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெட்டரோக்ரோமேட்டின் என்ன நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யூக்ரோமேட்டின் லூசா ஒரு நியூக்ளியோசோமுக்கு இன்னொரு நியூக்ளியோசோமுக்கு இடைவெளி அதிகமா இருந்துச்சுன்னா ஹெட்டரோக்ரோமேட்டின். ஹெட்டரோக்ரோமேட்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும். பாருங்க, இது பாருங்க எப்படி நெருக்கமா இருக்கு பாருங்க. இது ஹெட்டரோ, இந்த பாட்டெல்லாம் என்னது? யூக்ரோமேட்டின். எது புரதத்தை உற்பத்தி பண்ணும்? யூக்ரோமேட்டின் ஹெட்டரோக்ரோமேட்டினா லூசா இருக்கிறதா புரோட்டீன் உற்பத்தி பண்ணும். இடைவெளி இருக்கும், அதுல இருக்கிற டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க முடியும். நெருக்கமா இருக்கிறதுல இருக்காது. அப்ப டிஎன்ஏ அதனால தானே இருக்கும், எந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாதப்ப இப்போ இருக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும்போது இருக்கும் அங்க இடைவெளி வரும். பாருங்க, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் அல்லது படி எடுக்கும்போது டிஎன்ஏல நடுவில் என்ன இருக்கும், இந்த மாதிரி இடைவெளி வரும் அப்படின்றோம். ரைட், ஓகே, தேங்க்யூ. போயிட்டாங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க. பிரேக், டேக் பிரேக். 10 மினிட்ஸ் கழிச்சு வாங்க.
Thank you.